வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விட்டு விடு கருப்பா கதையுடைய 3வது பாகத்தை தான் கேட்க போறோம். ஏற்கனவே நான் பாகம் 1 பாகம் 2 போட்டிருக்கேன். அதை கேட்காதவங்க முதல்ல அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். மேலும் என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 16. ராசாத்தி நல்ல சிகப்பு. அவளின் இன்னொரு ஈர்க்கும் அம்சம் அந்த இடைமெறிய கூந்தல் தான். நடக்கும்பொழுதும் ஓடும்பொழுதும் அது ஆடும் ஆட்டம் தனி ரசனைக்குரியதாக இருக்கும். அவ்வப்பொழுது தாவணி விலகிடும் பொழுது தென்படும் அந்த இடுப்பு பகுதியும் கூட கொஞ்சம் சுண்டிவிடும் தன்மையுடையது. கட்டையனுக்கும் சேலை உரசினாலேயே உணர்வுகள் பீத்துக் கொள்ளும்படியான ஒரு பலவீனம். இந்த நிலையில் கிட்டத்தட்ட அப்சரஸ் போல இருக்கும் ராசாத்தி கட்டையனுக்குள் இருக்கும் சிங்கம் புலிகளை உஸ்பி விடுவதில் ஆச்சரியம் என்ன? ஹெலே, நாய்க்கர் மக இந்த பக்கம் வந்தாளா பாத்தியா? ஓட்டமும் நடையுமாய் வந்து ஒரு பாதசாரியை பிடித்து கேட்டான் கட்டையன். பார்க்கலையே. அவனிடம் கூட பச்சை போய். என்ன பொண்ணு இது? சிறுட்டனை கோவிச்சுக்கிட்டு ஓடியாந்துட்டா. ராசாத்தியோ சிலம்ப வாத்தியார் வீட்டில் தான் ஒளிந்திருந்தாள். அவருடைய மகள் ராசாத்திக்கு நல்ல சிநேகம். சிலம்ப வாத்தியாரும் நல்ல மனிதர் தான், அது அவர் பேச்சில் தெரிகிறது. அந்த கட்டையன் லொல்லு பிடிச்ச பைய ஒரு நாள் என் சம்சாரத்தையே கையை பிடிச்சு இழுத்த பயதானே. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் மொட்டு மொத்தமா ஒரு நாள் இருக்கு அவனுக்கு. ஒரு நாள் என்ன ஒரு நாள், இன்னைக்கே போய் 2ல் 1 கேளுங்கப்பா. ஏற்கனவே ராசாத்தி வீட்டில் திருட்டு போய் அவங்க நொடிஞ்சு கிடக்கச்ச இந்த ஆள் என்னப்பா இப்படி விரட்டிக்கிட்டு? சிலம்ப வாத்தியாருக்கு மகளின் கேள்வி புரியாமல் இல்லை. இருந்தாலும் அவர் வேறு வகையில் தேவரிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆத்திரம் என்று 5000 கடன் வாங்க போயிருந்தார். சும்மா இல்லை, வாத்தியாருக்கு என்று ஒரு புலிநக சங்கிலி உண்டு, அதை வைத்து கொண்டுதான். தேவர் சங்கிலியை வாங்காமலேயே புல்லாக்க பேச்சிடம் சொல்லி பணம் வாங்கி கொடுத்து விட்டார். அதோடு அன்றிலிருந்து இன்று வரை பணம் என்னாயிற்று என்ற கேள்வியே இல்லை. இப்பொழுது ஊர் நியாயம் பேச சென்றால் அது வெளிவருமோ என்கிற பயம் பம்மி பம்மி நிற்கிறார். ராசாத்தி சிறிது நேரம் நின்று பார்த்தாள். பின்பு தைரியம் வந்தவளாக திரும்பி நடக்க தொடங்கினாள். வருவது வரட்டும் என்கிற நடைதான் அது. நல்ல வேளை, எதிரிலேயே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துவிட்டார். ராசாத்தி அவருடன் சேர்ந்து வீட்டுக்கு போனாள். அவர்கள் அவர்களது சம்பிரதாயங்களை செய்தனர். கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி கொண்டனர். இரவு காவலுக்கு கூட ரோந்து சுற்றி வர ஏற்பாடு செய்திருந்தார் இன்ஸ்பெக்டர். சரி, யார் போலீஸ் வரை போனது? வெளிநாச்சு தான் என்பது பின்னர் தெரிய வந்தது. அதற்காக அவளுக்கு கண்ணம் பழுக்கும் அறையும் தேவரிடமிருந்து கிடைத்தது. எனக்கு தெரியாம கம்ப்ளைண்ட் தரதுக்காக 4 3 7 மைல் தாண்டி பக்கத்து டவுனுக்கு போய் வந்திருக்க. உனக்கு என்ன தைரியம்? கம்ப்ளைண்டோட கம்ப்ளைண்டா? கிழவி மொக்கமாயனை பார்த்ததையும் சேர்த்து சொல்லிவிட்டியா? ஐயோ இல்லைங்க, திருட்டு நடந்து போச்சு, வாங்கன்னு தான் சொன்னேன். அதோடு அடுத்து எங்கேயும் திருட்டு நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சதுனால தாங்க அப்படி செஞ்சேன். ஏன் எங்களுக்கு போலீஸ்க்கு போக தெரியாதா? ஏன் புள்ள, மொக்கமாய திரும்ப ஊருக்குள்ள வரணும், அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும் என்ற தானே எங்க திட்டமே. அது போலீஸ் பார்த்துக்கிடாதுங்களா? உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? வீண் சிரமமா? 10,000 ரூபாடி. மொக்கமாயம் கொடுத்த உசுரோடையோ இல்ல பணமாகவோ எவன் பிடிச்சாலும் 10,000 கவர்மெண்ட் தருது. உனக்கெங்க இதெல்லாம் தெரிய போகுது? ஆணை முடியார் மனைவி முன் பொங்கி அடங்குகிறார். அருகிலேயே திருட்டு மொழியோடு கட்டையன். ராஜேந்திரன் கூட அம்மா அடி வாங்கியதை தாங்க முடியாமல் தேவரை முறைத்து கொண்டு நின்றான். ஆமா, எங்க கிழவி? கிழவி மாடி முற்றத்தில் அரைச்சக்கர தேக்கு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு சுருட்டு பிடித்து கொண்டிருக்கிறாள். மாவு மூட்டியை கவிழ்த்து கொட்டின மாதிரி சுருட்டு புகை. ஒரு இழுப்பும் சரி, ஊதும் விதத்திலும் சரி, ஒரு வகை அசுரத்தனம். நினைப்பில் கூட ஏதோ ஒரு வகை தீர்மானம். மகன்கள் இருவரும் இப்பொழுது மாடிப்படி ஏறி அந்த புகை கவலம் நீந்தி முன் சென்று நிற்கின்றனர். என்னடா, போலீஸ் வந்துட்டு போயிருச்சா? கிழவி சுருட்டை சிமிட்டியபடி கேட்டாள். போயிட்டாங்க ஆத்தா. நாய் நரின்னு எதையாவது இழுத்துக்கிட்டு வந்து ஓட விட்டாங்களா? இல்ல ஆத்தா, மொக்கமாயன் திரும்ப வருவான், பிடிச்சு விடலாங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க போல. நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சி அவனை பிடிச்சிட்டு போவாங்க, நாம நின்று விரல் சூப்பணுமா? அது எப்படின்னு போக போக தானே தெரியும். கெந்தி பசங்களா, அடுத்து மொக்கமாயன் கண்ணை வைக்க போறது எங்க தெரியுமா? தெரியலையே ஆத்தா. நம்ம வீட்டை தாண்டா. கிழவியின் பதிலில் இருவரிடமும் பலத்த அதிர்ச்சி. சரி சரி, 2 பேரும் போய்க்குங்க, நான் பார்த்துக்கிறேன். அடுத்த பதிலோ தேவருக்கு தாளமாட்டாத குத்து. ஏ ஆத்தா, உன் மக்க நாங்க 2 பேரும் அப்படியா வேடிக்கை பார்த்துட்டு நிற்போம்? என்னமோ போங்கிறியே.
போனா விவரமா போங்கன்னு அர்த்தம். மற்றதை நான் புறவு சொல்றேன். ஆமா, எங்க சிவகாமி? அப்பொழுதுதான் அவர்களுக்கு தங்கள் தங்கை நினைவே வருகிறது. அவள் பள்ளிக்கூடத்து டூரில் செஞ்சிக்கோட்டை மலம்புழா டேம் என்று போயிருப்பது ஞாபகம் வந்தது. அது டூரில் போயிருக்கு. எப்போ வரா? நாளைக்கோ நாளனிக்கோ. நல்லது, மெல்ல வரட்டும். கிழவி பதில் தரும்பொழுதே கடாயன் வருகிறான். உடன் சாராயக்கார சண்முகத்தையும் அழைத்து வந்திருக்கிறான். என்ன ஆத்தா, வர சொன்னியாமல? சண்முகம் ஜிப்பாவை நீவி விட்டு கொண்டு கேட்டான். என்னடா, முன்னெல்லாம் 5க்கும் 10க்குமே அறுப்பெடுத்து ஓடியாருவ. இப்ப சாராய காசு பொத்துக்கிட்டு கொட்டுறதால கிழவிய மறந்துட்டியோ? அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆத்தா. அடேங்கப்பா, சிலுக்கு சிப்பாலாம் போட்டிருக்க. ஆத்தா, எதுக்கு கூப்பிட்ட? விவரத்தை சொல்லு. ஆமா, உன்னைய ஒரு வட்டம் போலீஸ் பிடிச்சிட்டு வந்தப்ப நீ திருப்பி சுத்தியாமல? ஆத்தா, அது செத்த கதை. அது எதுக்கு இப்போ? விலங்கப்பையிலே, எனக்கு அந்த துப்பாக்கி வேணும்டா. சண்முகம் அதிர்கிறான். சண்முகம் மட்டுமா, தேவரும் கட்டியனும் கூடதான். எதுக்காத்தா துப்பாக்கி? வச்சு பூஜை போட்டு பொங்க வைக்கடா. வேணும்னா வேணும். ஆத்தா, நாங்க கள்ளத்தனம் பண்றவங்க, எங்களுக்கு அது இருந்தால் தான் தோதுப்படும். உனக்கு எதுக்கு ஆத்தா அது? ஒரு கள்ளப்பையில சுடத்தான். ராத்திரி என் வீட்டில் திருட்டுக்கோட்டை கட்டி தங்க புதையல் எடுக்கலாம்னு இருக்கான்ல மொக்கமாயன், அவனை கைலாசத்துக்கு அனுப்பத்தான். கிழவியின் வளைப்பில் எல்லோரிடமும் திணறல். அதன் பின் சண்முகம் தனது நாட்டு துப்பாக்கியை தரும் வரை கிழவி விடவே இல்லை. கடவுளே, என்னாக போகிறதோ என்ற புலம்பலோடு திரும்பி நடந்தான் சண்முகம். அதிசயமாக தோட்டக்கார மங்கலத்தில் குதிரை வண்டி நுழைகிறது. பெரும்பாலும் அயலூர்காரர்கள் தான் ஏதாவது ஜோலி என்று குதிரை வண்டியில் வந்து அதே வண்டியில் திரும்பவும் செல்வார்கள். இப்பொழுது யார் வந்திருப்பது? வண்டியும் கூட நாயக்கர் வீட்டு முன் இருக்கிறது. உள்ளிருந்து இறங்குபவர் பார்க்க தோரணையாக தெரிகிறார். கை காதிலெல்லாம் தங்க நகை வைர மின்னல்கள். அட, சீனிவாச நாயக்கர், திண்டுக்கல் நகை வியாபாரி, பரந்தாமன் நாயக்கர் மகள் ராசாத்திக்கு தன் மகனை பேசி முடித்திருப்பவர். வாங்க வாங்க, ஏகப்பட்ட வாங்க போட்டு உள் அழைத்து சென்றார் பரந்தாமன் நாயக்கர். திருட்டு சோகத்திலிருந்து சுமாராக மீண்டிருக்கிறார். மனைவியும் மகள் ராசாத்தியும் கூட அவரை பார்க்கவும் பணிவுக்கு பயத்துக்கும் தாவுகின்றனர். என்னங்க, களவு போயிட்டுதா கேள்விப்பட்டனே. வரும்பொழுதே அவரிடம் விசாரிப்பு. ஆமாங்க, ஏதோ என் பொல்லாத நேரம். போலீஸ் போனீங்களா? அவங்களும் வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க. என்னவெல்லாம் போச்சுது? நீங்கள் உட்காருங்க. ராசாத்தி, ஓடி போய் குடிக்க முதல்ல ஏதாவது எடுத்தா கண்ணு. அதெல்லாம் வேண்டாம் ஐயா. ஆமாம், எப்படி கல்யாணத்தெல்லாம் சமாளிக்க போறீங்க? உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். நிலப்புலனை அடகு வச்சாவது கல்யாணத்தை முடிச்சிடுவேன். மகனும் சிலோன்லேருந்து கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து வருவான். பரந்தாம நாயக்கர் சொல்லிக்கொண்டே சீனிவாச நாயக்கரை பார்க்கிறார். அவரிடம் அழுத்தமான சிந்தனை. ஏதோ சொல்ல தயங்குகிற மாதிரி தெரிகிறது. அதை உணர்ந்து கொண்டவராக, எதையோ சொல்ல நினைக்கிற மாதிரி தெரியுதே. அது ஒண்ணுமில்ல, இந்த நிலையில உங்களால கல்யாணத்தை நல்ல விதமா செய்ய முடியுமான்னு பார்க்கிறேன். கொஞ்சம் தள்ளி வேணா போட்டுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நல்ல வேகத்துடன் கத்தினார் பரந்தாம நாயக்கர். தோ பார்மையா, கல்யாணம் எப்போ நடக்கும் என்பதில் தான் பிரச்சனையே. நகையெல்லாம் கிடைக்கட்டுமே. சீனிவாச நாயக்கரின் முடிவை அதற்கு மேல் பரந்தாம நாயக்கரால் அசைக்க முடியவில்லை. ராசாத்தியிடமோ கடல் வற்றி போனது போல ஒரு சோகம். இந்த நகையெல்லாம் எப்பொழுது கிடைக்குமோ, திருமணம் எப்பொழுது நடக்குமோ, அதுவரை கட்டியனின் கொத்தும் பார்வையை வேறு சமாளிக்க வேண்டும். அர்த்தராத்திரி. தோட்டக்கார மங்கலம் கிட்டத்தட்ட தூங்கிவிட்ட நிலை. சில காசுல வீடுகளில் மட்டும் பயம் கலந்த விழிப்பு. 4 போலீஸ்காரர்கள் கத்தரி சிகரெட்டின் உயிரை வாங்கியபடி ஏதோ பீச் ரோடில் காலார நடக்கிற மாதிரி நடந்து போனார்கள். விசிலை எடுத்து இருக்கோம் என்கிற மாதிரி ஊதினார்கள். தூளி குழந்தை ஒன்று விழித்தெழுந்து எனக்கு அந்த விசில் வேண்டும் என்று அழுகிறது. அதை அதட்டி தூங்க வைக்க பார்க்கிறாள் அந்த குழந்தையின் தாய். இன்னைக்கு வருவான்ற? திருட்டு நடந்த அன்னைக்கு இன்னொரு தடவை திருட எந்த திருடனும் முன் வரமாட்டான். அதுலேயும் மொக்கமாயன் கைக்காரன், அவனா வருவான்? எப்பவும் வரேன்னு சொன்ன இடத்துக்கு வரமாட்டான். எதிர்பார்க்காத இடத்துக்கு போவாங்க. அநேகமா மொக்கமாயன் இன்னைக்கு அப்படித்தான் களவாடுவான் பாரு. ஊருக்குள் தூக்கம் பிடிக்காத சிலர் இப்படி பேசிக்கொண்டிருக்க பொழுது எந்த கலவரமும் இன்றி விழுந்து விட்டது. மொக்கமாயினும் எல்லோர் கவனத்தையும் ஆனைமுடியார் வீட்டின் மேலும் தோட்டக்கார மங்கலத்திலும் வைத்துவிட்டு பக்கத்து ஊரில் கை வைத்து விட்டான். எல்லோரிடமும் ஏமாற்றம். ஆனால் கிழவி மட்டும் இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான் என்கிற மாதிரி அசம்பந்தமாய் இருந்தாள். போலீஸும் தேடுகிறேன் என்று பூச்சி காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு துளி முன்னேற்றமும் தெரியவில்லை.
இந்த சந்தர்ப்பத்தில்தான் தைப்பூசம் வந்தது. ஊரே பழனிக்கு பாத யாத்திரை கிளம்பிவிட்டது. அண்டை அயல் கிராமங்களில் இருந்தெல்லாம் ஜனக்கூட்டம் அரோகரா போட்டுக்கொண்டு கிளம்பியது. ஊருக்குள் காவி வெட்டியும் துண்டுமாய் நிறைய சாமிகள். வீட்டுக்கு வீடு அவர்களுக்கு சோறு போட்டு பாத பூஜை செய்து முருகனை நேரடியாக திருப்திப்படுத்திவிட்ட பாவனையில் ஜனங்கள். தேவர் கூட தண்ணீர் பந்தல் வைப்பார். இந்த முறையும் வைத்தார். கிழவி மச்சி ஜன்னல் வழியாக நோட்டம் போட்டபடி பார்த்து கொண்டு இருந்தாள். ஒரு கிளாஸ்க்கு மேல் மோர் கேட்டவர்களை மாடியிலிருந்து சப்தம் போட்டு துரத்தினாள். ஒரு வாராக திருட்டு விஷயம் லேசாக மறந்து அரோகரா கோஷத்தில் அந்த கிராமம் மயங்கி தொடங்கிய வேளை ஒரு பாத யாத்திரை கோஷ்டியாக மொக்கமாயன் வந்திருந்தான். ஆனைமுடி தேவர் தோட்டத்திலேயே பந்தலில் இலைப்பாரியும் கொண்டிருந்தான். அவன் சகாக்கள் தேவர் வீட்டை கண்ணாலேயே சதுரடி சுத்தமாக அளந்து கொண்டிருந்தனர். தண்ணி வேணும் தாயி என்று வீட்டுக்குள் நுழைந்து நோட்டம் போட்டும் வைத்திருந்தனர். ஒருவன் மொக்கமாயன் காதை கடித்தான். தலைவா, தேவர் வீட்ல இல்ல, மைனர் தம்பியும் மேய போயிட்டான். தேவர் பொஞ்சாதிதான் சமையல் கட்டுல அல்லாடிக்கிட்டு இருக்கு. அந்த எமக்கிழவி மாடியில உட்காந்து சுருட்டு பிடிச்சுக்கிட்டு கிடக்கு. அது இருக்கிற இடத்துல தான் கிழவியோட நகை நட்டுங்க இருக்கணும். நாம உள்ள நுழைஞ்சி அதை அழுத்தினா காரியத்தை முடிச்சிடலாம். காரியத்தை மட்டும் இல்லடா, அந்த கிழவி கதையை முடிச்சு பண்ணும். 5 வட்டி 10 வட்டி வாங்கி ஊரையே அடிச்சு ஒலையில போட்டுட்டு இருக்கா அவ. பேசியபடியே மொக்கமாயன் எழுந்து கொண்டான். காவி துணியால் தலையை மூடி செயற்கை தாடியில் ஒரு அடர்ந்த புதிராய் தெரிபவன் நெற்றியில் வெள்ளை அடித்த மாதிரி பட்டை. நான் போய் கிழவிய என் பாணியில தட்டிட்டு விசிலடிப்பேன். அப்ப நீங்க உள்ள வாங்க. ஓசப்படாம அள்ளிக்கிட்டு கிழவி மென்னியவும் முறிச்சிட்டு கிளம்பிடுவோம். காரியம் மட்டும் கச்சிதமா முடிஞ்சிட்டா நிஜமாலுமே பழனிக்கு பாத யாத்திரை போறோம். மொக்கமாயன் உற்சாகமாக பேசிவிட்டு எழுந்து நடந்தான். காசுத்தொப்பு வீட்டின் முற்றத்தில் சூரிய கதிர் விளையாட்டு, கூடவே குழந்தை ரத்னாவின் கிளுகிழுப்பு விளையாட்டு. அருகில் ராஜேந்திரனிடம் சிலேட்டில் ஓவியம் வரையும் மும்முரம். தம்பி, மொக்கமாயனிடம் விழிப்பு. என்ன பேச்சு கிழவி எங்க இருக்கு? ராஜேந்திரனின் கை மாடியே காட்டுகிறது. மொக்கமாயன் மாடிப்படிகளில் கால் வைத்தான். மேல போவாத, யாராவது வந்தா கிழவி வையும். ராஜேந்திரனின் பேச்சுக்கு ஒரு சின்ன சிரிப்பு தான் பதில். அவன் வரட்டுமடா, திடீரென்று கிழவியிடம் இருந்தும் பதில். மொக்கமாயன் முகத்தில் இப்பொழுது லேசான மிரளல். பம்மி பம்மி நடக்கிறான். வா அப்பு வா. என்ன அடுக்கு வைக்க வந்தியா? ஆமாம். வா உள்றவா. அறைக்கு வெளியே வந்து பட்டு கண்டாங்கியோடு நிமிர நின்று சுருட்டு உதரோடு கிழவி அழைக்கும் பாங்கில் ஒரு வகை மிரட்டும் கம்பீரம். உள்ளே அறைக்குள் நுழைகிறான் மொக்கமாயன். அந்த கால வீடு, மாடமும் பிறையுமாய் உள்பகுதிகள், தேக்கு உத்திரம் தெரியும்படி மேல்கூரை. அதில் சரக் சரக் என்று பேரிங் தோய்ந்த நிலையில் மட்டமான ஓட்டத்தில் மின்விசிறி. ஒரு வகையில் சுமாராக கூட பார்க்க முடியாதபடி இருட்டு. உள்ளே நுழையும் மொக்கமாயன் தாமதிக்காமல் கிழவியின் கையை பிடித்து வளைத்து கட்ட வேண்டும். வாயை மூடி கத்தியை கண்டங்குழியில் குத்துவது போல தயாராக வேண்டும் என்று எண்ணி திரும்பினால் கைவசம் நாட்டு துப்பாக்கி மின்ன கிழவி. வாலே மொக்கமாயா. கிழவி உதட்டில் கேலி சிரிப்பு. அத்தியாயம் 17. துப்பாக்கியோடு நிற்கும் கிழவியை பார்த்து மொக்கமாயன் அரண்டு போனான். இருந்தாலும் சமாளிக்க வழி பார்த்தான். வேகமாக கிழவி மேல பாய முயற்சித்தான். பேச்சு கிழவி மின்னல் வேகத்தில் நகர்ந்து அவனை கீழே விழ வைக்கிறாள். அத்துடன் வினாடியும் தாமதியாமல் துப்பாக்கி குண்டை காலுக்கு கீழே அனுப்பினாள். டுமில். மொக்கமாயன் முழங்கால் முட்டு தகர்ந்து போனது. துப்பாக்கி முனையில் கந்தக புகையின் கசிவு. கிழவி கண்களிலோ குரூர ஒளி. என்ன கிழவிதானே, கிழிச்சி கேப்பியை நட்டுப்பிடலாம்னு பாத்தியா? நான் நாட்டுக்கட்ட இப்பவும் ஊசியில நூல் கொப்பேன், தெரிஞ்சுக்கோ. பேச்சோடு அவன் மார்புக்கு நேராக துப்பாக்கியை நீட்டினாள். மொக்கமாயன் உயிர் போகும் வேதனையோடு கிழவியை பார்த்தான். எலை, என் சொத்தை திருட வந்தியா நீ? நானே ஊர் முடக்கி நீ என்கிட்ட கை வைக்கலாம்னு பாக்குறியா? ஆமா, நாயகர் வீட்டு நகையெல்லாம் இப்ப எங்க இருக்கு? கிழவி வளைத்து கட்டி வந்து நிற்கும் இடம் பார்த்து மொக்கமாயன் மிரண்டான். அருகில் கிடந்த வெற்றிலை தும்பாவை எடுத்து கிழவியை குறிப்பார்த்து எறிந்தான். அது அவள் நகர்ந்து கொள்ள எங்கேயோ போய் விழுந்தது. ஆமாம், எங்கிருந்து வந்தது குண்டு சப்தம்? கேள்வியோடு இப்பொழுது மாடிப்படி ஏறிக்கொண்டிருக்கிறாள் வெள்ளி நாச்சி. பின்னாலேயே ராஜேந்திரன். மரப்படியில் நாச்சி ஏறி வரும் சப்தம் கிழவிக்கு கேட்டது போல தெரிகிறது. மருமவளே, பயப்படாத, ஒன்னும் ஆயிடல, நீ போய் சமையல் வேலையை செய். பாதி ஏறி வந்த நாச்சி திரும்பி பின் நடக்கிறாள். ராஜேந்திரனும் ஏறி வந்திருக்கிறான். அவன் திரும்பாமல் மேலேறினான். அரை ஜன்னல் அருகில் போய் நின்று பார்க்க தொடங்கினான். அவன் சினிமாவில் மட்டுமே பார்த்தது போன்ற ஒரு காட்சி. எலை, உன் ஆட்களையும் உள்ள வர சொல்லுடா. கிழவி விடைத்தாள். மொக்கமாயன் வேறு வழி இல்லாமல் வாயில் ஆள்காட்டி விரலை நுழைக்க
விசில் சப்தம் காதை கிழிக்கிறது. அவன் சகாக்கள் இப்பொழுது ஒவ்வொருவராக உள்ளே. அவர்கள் தோளில் எல்லாம் ஜோல்னாப்பை. வாங்கடா வாங்க, கூறுகட்ட கல்லனுங்களா! கிழவியின் வரவேற்பை ஆச்சரியத்தோடு அணுகியபடி திறந்து கிடக்கும் அறைக்குள் நுழைந்தனர். கீழே புழுவுக்கு போட்டியாய் துடித்தபடி கிடக்கும் மொக்கமாயனை பார்த்து வினாடியில் கோபப்பிழம்பாகின்றனர். ஆனால் அதனால் எதுவும் ஆகிவிடவில்லை. உன் ஆளு உசுறு, உங்க உசுரெல்லாம் தப்பணும்னா நாயக்கர்கிட்ட அடிச்ச நகைங்களை நீங்க இங்க வைக்கணும். இல்லாட்டி பேச்சு அடுத்த தோட்டாவை அனுப்பி மொக்கமாயனை இன்னொரு காலையும் பதம் பார்க்க அவனிடம் இப்பொழுது வழி தாங்க முடியாத அலறல். கேட்டு நாய உன்ன! கீழே விழுந்த நிலையில் அவனிடம் ஆக்ரோஷம் கொப்பளிக்கிறது. நாய், நான் சொன்ன இந்த அடுத்த குண்டு. அந்த குண்டு அவன் நடுமார்பை பிளக்கிறது. உடம்பில் வெட்டி வெட்டி இழுப்பு, கண்களில் அகண்ட விரிப்பு, ரத்தமோ ஓடும் பாம்பாய் பல முனைகளில் விரைகிறது. சகாக்கள் அப்படியே நொறுங்கி போகின்றனர். அவர்களில் பிரதானமானவன் பிரம்மன், மொக்கமாயனின் உடன் பிறந்த தம்பியும் கூட. ஒரு கணமும் தாமதிக்காமல் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். கிழவி விதிர்த்து போய் மிச்சம் நிற்கும் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு தோட்டா என்று பரிசளிக்க அவர்கள் மரம் போல கீழே விழுந்தனர். கூடவே ஜோல்னா பையும் விழுந்து உள்ளிருக்கும் பொருட்கள் வெளிப்பட்டதில் அவ்வளவும் தங்கம். அதிலும் நாய்க்கர் வீட்டில் அடுத்ததில் இருந்து பல இடங்களில் தேட்டை போட்ட தங்க நகைகள். அதை பார்க்கவும் கிழவியின் கண்கள் மெர்க்குரி விளக்காகிறது. குனிந்து அழுகிறாள். தங்கம், ஒட்டியானம், அட்டிகை, ரத்ன ஆரம், சந்திர சூரிய பிரபைங்க. ஐயோ, களவாணி பசங்க இப்படியா கையில வச்சு திரிவாங்க? எனக்கு தருணம்னே வச்சிருந்தாங்களோ என்னவோ சொல்லிக்கொண்டு நகைகளை அள்ளினாள். ராஜேந்திரன் இமைக்க மருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். ஓடி வருகிறாள் வெளிநாச்சி. தண்ணீர் பந்தலில் நிற்கும் மொட்டையன் கூட ஓடி வருகிறான். அதற்குள் நகைகளை பதுக்கி விடுகிறாள். சேலை முந்தானியை களைப்போடு உதிரையபடி நிமிர்கிறாள். ரவிக்கை கிழித்து விட்டுக் கொள்கிறாள். புடவையும் தான். செத்து கிடக்கும் ஒருவனின் ரத்தத்தையை எடுத்து வாயோரமாய் கோடு போல போட்டுக்கொண்டாள். ஆத்தே, என்ன நடந்துச்சு? ஆத்தா, என்ன சப்தம்? ஓடி வரும் மொட்டையனின் எதிரே உஸ் அப்பாடா என்று பெருமூச்செறுகிறாள். பின் மெல்ல ஆனால் அழுத்தமாய் மொட்டையனிடம் சொல்கிறாள். மொட்டை, போய் போலீஸ்க்கு சொல்லிட்டு வா. மொக்கமாய கூட்டத்தை கிழவி சுட்டு பிடிச்சிட்டானு. உசுரோட பிடிக்கத்தான் பார்த்தா, ஆனா களவாணி பசங்க கிழவின்னு பார்க்காம மோதுனாங்க. வேறு வழி தெரியல, சுட்டுப்பிட்டான்னு சொல்லணும். என்ன? மொட்டையன் மிரண்டபடி திரும்பி நடக்கிறான். வெள்ளி நாச்சியிடம் கூட ஒரு வகை பேத்தல் நிலை. ராஜேந்திரன் அம்மாவின் காலடியில் கண்டாங்கி சீலியை போர்த்தி கொண்டு முகத்தை மட்டும் வெளிக்காட்டியவனாக, அத்தே, என்னது இது? நீங்களா சுட்டீங்க? உலர்ந்த உதடு பிரித்து வெள்ளி நாச்சி கேட்டாள். ஏன், சந்தேகமா இருக்கா? நீயே இல்லைன்னு சொல்லிடோ போலிருக்கே. கவர்மெண்ட் தரதா சொல்லிருக்கிற 10,000 எனக்குத்தான் வரணும். ஒரு காசு குறையக்கூடாது. ஆமா. கடுத்தபடி ஒரு சுருட்டை தேடி எடுத்து தீப்பெட்டிக்காக நாலாபுரமும் பார்த்தாள். வெள்ளி நாச்சியிடம் சம்பித்த நிலை. ஊரே கிழவியை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன தைரியம், என்ன தைரியம் என்று சிலாகிக்கிறது. ஆமா, ஒருவன் தப்பிச்சிட்டானாமில்ல? பதில் கேள்வி கேட்கிறது. அது வேறு யாரும் இல்ல, மொக்கமாய தம்பி பிரம்மன். கிழவிய பழிவாங்காம விடமாட்டானாமே. இவ்வாறாக பல பேர் பேசிக்கொள்ள நாய்க்கரோ நொறுங்கி கிடக்கிறார். மொக்கமாயன் உயிரோடு பிடிபடுவான், நகைகள் திரும்ப கிடைக்கும் என்று நம்பியவர் இப்பொழுது அந்த நம்பிக்கையை இழந்துவிட்டார். ஊரே அவரை பார்த்து அனுதாபப்படுகிறது. தேவர் கூட அனுதாபப்படுகிற மாதிரி நடிக்கிறார். என்ன நாய்க்கரே, எப்பவும் இப்படித்தான். நாம ஒண்ணு நினைச்சா தான் ஒண்ணு நடக்கும். பேசாம நிலநிச்ச வித்தாவது பொண்ணு கல்யாணத்தை நடத்துற வழியை பாருங்க என்று எடுத்து கொடுத்தான். திண்டுக்கல் சீனி நாயக்கர் ஒப்புக்கொள்ள வேண்டுமே. சீனி நாயக்கரும் எப்படியோ சரி என்று சொல்லி வைக்கிறார். ஒரு வகையில் பரந்தாம நாயக்கர் இப்படி அவசரப்பட ராசாத்தியும் ஒரு காரணம். அப்பா, சீக்கிரமா காரியத்தை பாருங்கப்பா. ஊருக்குள்ள தனியா எங்கேயும் போய் வர முடியல. என்னை பார்த்து போலியா பரிதாபப்படுறதும் நின்னு பேசுறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா என்றாள். எப்படியோ பரந்தாம நாயக்கர் நிலத்தை விற்றோ அடகு வைத்தோ கல்யாணம் செய்ய போகிறார் என்பது ஆனைமுடி தேவருக்கும் தெரிய வருகிறது. என்ன நாயக்கரே, நிலத்தை வித்து கல்யாணம் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கே வித்துக்கிட்டு பேசாம அடகு வச்சு பண்ணலாமே? நாயக்கரிடம் நல்ல நட்பு இருக்கிற தோரணையோடு கேட்கிறார். எனக்கு அடகு வைக்கிறதே பிடிக்காது. அதோடு கம்மாக்கார நிலத்திலையும் ஒன்னும் பிரமாத விளைச்சல் இல்லை. பாறையும் மரமும் தான் அதுல அதிகம். ஆகையால வித்து புடலாம்னு இருக்கேன். அது என்ன பெரிய விலைக்கு போக போகுது? ஏதோ போற விலைக்கு போகட்டும். நானே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவன். எதை தின்னா பித்தம் தெளியும்னு கிடக்கேன். அப்ப நானே ஒரு நல்ல விலைக்கு அடகு பிடிச்சுக்கிறேன். எதுக்கு வித்துக்கிட்டு? தேவரின் பதிலால் நாயக்கரிடம் ஆச்சரியம். நீங்களா? ஆமா நாயக்கரே, ராசாத்தி கல்யாணத்துக்கு ஏதோ என்னால் ஆன உதவியா இருக்கட்டுமே.
சந்தோஷம் தேவரே. நாயக்கர் நன்றியோடு தேவரின் கரங்களை பிடித்துக் கொள்கிறார். அதேபோல் தேவரோ புரோ நோட்டு பத்திரம் எழுதி பதிவு செய்யவும் தயாராகிவிட்டார். சாதாரணமாக யாராவது அடகு வைக்க வந்தால் காசுத்தோப்பு வீட்டில் வாசலோடு நின்றுவிட வேண்டும். உள்ளே தகவல் போகும். நெடுநேரம் கழித்து கிழவி சிலிப்பு கொண்டு வருவாள். ஈ என்ப பார்க்கிற மாதிரி பார்ப்பாள். சமயங்களில் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சா கூட யாரும் எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. இதை போய் பெருசா தூக்கிட்டு வந்துட்டியே அடகு வைக்க என்று சடைத்துக் கொள்வாள். ஆனால் இன்று நாயக்கர் வந்திருக்கிறார் என்றதும் கிழவி அவரை அழைத்த விதத்தில்தான் எத்தனை கரிசனம், எத்தனை பணிவு. வாரும் நாயக்கரே வாரும். ஏது இவ்வளவு தூரம்? நாயக்கர் மௌனமாக நிற்க தேவர் எடுத்து தருகிறார். கிழவிக்கு எதுவும் தெரியாது என்கிற நிர்மாணத்தோடு, அது அத்தா நாயக்கர் மக ராசாத்திக்கு கல்யாணம் வச்சிருக்காருல. அப்படியா? நல்ல காரியம்தான், சீக்கிரம் நடக்கட்டும். அதுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கீங்களோ? இல்ல அத்தா, இப்ப அந்த கல்யாணமே உன் கையில தான் இருக்கு. என்னடா புதிர் போடுற? புதிர் இல்ல அத்தா, அந்த பாவை பயல் மொக்கமாயன் தான் நகை நட்டெல்லாம் களவாண்டு ஒழிஞ்சிட்டானே. ஆமா, நாயக்கருக்கு அதனால கொஞ்சம் பண சிக்கல். அதான் நிலத்தை அடகு வச்சு பணம் வாங்க வந்திருக்காரு. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. பாவம், கல்யாண காரியம் ஒரு குறையும் இல்லாம நடக்கணும். ஆத்தோ, நாயக்கர் நம்ம ஊரு, நீ வட்டியெல்லாம் வாங்கக்கூடாது. பேச்சு அந்த கேள்வி முன் சற்று மௌனம் சாதிக்கிறாள். நாயக்கர் அதை பார்த்து கொஞ்சம் பதைத்து, வேண்டாம் வேண்டாம், வட்டியோடே இருக்கட்டும், வர அறுவடையில நான் மொத்தமா திருப்பிடுறேன் என்றார். சரிடா, உன் இஷ்டம். பேச்சியிடம் இப்பொழுது கரிசனமான பதில். சந்தோஷமாத்தா. நாயக்கரே, இனி நீங்க எதுவும் பேசக்கூடாது, வட்டியெல்லாம் கிடையாது. நாயக்கர் கொண்டு வந்த ஹேண்ட்பேக்கை பிரிக்கிறார். கண்ணாடியை மறந்துவிட்டு வந்ததால் அதில் உள்ள பத்திரத்தை இனம் காண முடியாத ஒரு சின்ன தடுமாற்றம் அவரிடம். அதுவரை ஒதுங்கி இருந்த கட்டையன் நெருங்கி வந்தான். பத்திரத்தை எடுத்து பார்த்தான். கண்மாய் கரையை ஒட்டிய தரிசு நில பத்திரத்தை எடுத்து பிரிக்கிறான். டேய், பத்திரத்தை அவர்கிட்ட கொடு. நாயக்கரே, பத்திரமெல்லாம் எதுக்கு? புரோ நோட் போதும். தேவர் அதட்டுகிறார். இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு இப்ப முன் போல கண் பார்வையும் இல்ல, படிப்பறிவும் கிடையாது. நீங்க என்ன ஏமாத்திருவா போறீங்க என்கிறார் நாயக்கர். கூடவே புரோ நோட் பத்திரமும் தயாராகிறது. கூடவே சாட்சிகளாக மொட்டியனும் பஞ்சாயத்து போர்டு குமாஸ்தா குமாரவேலுவும் வந்து சேர்க்கின்றனர். ஸ்ரீமான் பலராம நாயக்கர் மகனான பரந்தாம நாயக்கர் ஆகிய நான் என் பாத்தியத்தில் உள்ள என் பூர்வீக சொத்தான தோட்டக்கார மங்கலத்து கருப்பு கோவில் ஊற்று நிலமாகிய 60 சென்ட் நிலப்பரப்பை என் மகள் திருமணத்தை உத்தேசித்து தோட்டக்கார மங்கலத்து வைரதேவர் பாரி பேச்சியம்மாளிடம் ரூபாய் 20,000க்கு விற்க சம்மதிக்கிறேன். மேற்படி நிலத்தை யாதொரு பிணக்குமின்றியும் சுய நினைவோடும் முழு மனதோடும் தான் விற்றிருக்கிறேன். பூர்வீக சொத்தானபடியால் சர்வே ரெக்கார்டுகளின்படி இந்த நிலத்தை உகந்த வேளையில் ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும் அவ்வேளையில் பரிபூர்ண ஒத்துழைப்பையும் தருவேன் என்று உறுதி கூறுகிறேன். இனி இந்த நிலத்தின் மேலோ நிலத்தை சார்ந்த எந்த ஒரு வஸ்துவின் மீதோ நானோ எனது வாரிசுகளோ உரிமை கொண்டாட எந்தவித முகாந்தரமும் உரிமையும் இல்லை என்பதையும் திட்டவட்டமாக கூறிக்கொள்கிறேன். இப்படிக்கு பரந்தாம நாயக்கர். பரந்தாம நாயக்கரின் எதிர்பார்ப்புக்கும் நம்பிக்கைக்கும் நேர் எதிரான ஒரு பத்திரம் தயாராகிறது. அதில் நீட்டிய இடத்தில் எல்லாம் நாயக்கரும் கையெழுத்து போட்டுவிட கட்டையன் ராஜவேட்டை நடத்தி முடித்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறான். பேச்சியும் கூட வெற்றி சிரிப்பு சிரிக்கிறாள். குமாரவேலுக்கும் மொட்டியனுக்கும் ஒரு அல்ப தொகை லஞ்சமாக. பாவம் நாயக்கர் ஏமாற்றப்பட்டது தெரியாமல் பணத்துடன் நடக்கிறார். கட்டையன் மட்டும் இதற்காகவே காத்திருந்த மாதிரி வெளியே இருக்கிறான். டேய், இனி கருப்பு கோவில் நிலம் நம்மளுடையது. அதுக்கு வேலியை போட்டு ஊர் பயலுக நினைச்சா போயிட்டு வந்துட்டு இருக்கிறத மாத்துடா. அப்படியே ஊத்து தண்ணியையும் அடைச்சு நிறுத்து. இனி வீரபாண்டியன் கண்மா எப்படி தழும்புதுன்னு பாக்குறேன். பேச்சியின் கட்டளைக்கு ஆனைமொழி தேவர் இறங்குவது போல தலையாட்டினாலும் உடனே இப்படி செய்ய வேண்டாமே என்பது போலவும் தயங்குகிறார். என்னடா முழிக்கிற? இல்லாத்தா, அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கட்டுமே, பிறகு வேலி தாழ்பாளெல்லாம் போட்டுக்குவோம். ஏன் இப்ப செஞ்சா என்ன ஆயிடும்? சட்டப்படி எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஊர் என்னடா பெரிய ஊர், நியாயப்படி பார்த்தா அந்த நிலம் நமக்கு தான் சொந்தம். உன் முப்பாட்டனோட பாட்டன் முத்துலிங்க தேவர் நிலமிடாது. ஏதோ வேலைக்காரன் காலத்துல இந்த நாயக்கரோட முப்பாட்டன் குதிரைப்படைக்கு தலைமை தாங்கி போய் ஜெயிச்சதுனால சந்தோஷமா பரிசா கொடுத்தது தானே அந்த பூமி. எப்படி இருந்தா என்ன ஆத்தா? அதுவா கோர்ட்ல நிக்க போகுது? இப்ப நீ எழுதி வாங்கினதான் நிக்க போகுது. ஊரும் பழச பார்க்காது. அது செத்த கதை ஆத்தா. எது செத்த கதைன்னு போக போக தெரியும் பார். பேச்சு கிழவியின் பொடி வைத்த பேச்சுக்கு கட்டையன் வழி செய்ய திண்டுக்கல் கிளம்பி விட்டிருந்தான். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார் சீனி நாயக்கர். ஐயா வணக்கம், கடைக்கு போயிருந்தேன்.
நீங்கள் கோவிலுக்கு போனதாக சொன்னாங்க. அதான் இங்கே பார்க்க வந்துட்டேன். நீங்கள்? நான் தோட்டக்கார மங்கலம் வைரதேவர் இளைய மகன். ஓ, நம்ம சம்பந்தி ஊரா? என்ன விஷயம்? அதை சொல்லத்தான் சங்கடமாக இருக்கு. இது கோவில் இடமா வேற போச்சுதா? ரொம்பவே சங்கடமாக இருக்கு. என்ன தம்பி சொல்கிற நீ? ஒன்றுமில்ல, நீங்கள் நல்ல கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி பரந்தாம நாயக்க பொண்ணை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காம கல்யாணத்துக்கு இறங்கினீங்கன்னு தெரியலையே. ஏய், என்ன என்னெல்லாமோ சொல்கிற? ஐயா, நான் சுற்றி வலிக்க விரும்பல. இங்கே பாருங்க, கட்டையும் காட்டிய அந்த பொருளை பார்க்கவும் சீனி நாயக்கர் முகம் சிவக்கிறது, உடம்பெல்லாம் பதைக்கிறது. அது அத்தியாயம் 18. நாயக்கர் திகைப்பில் முகத்தில்தான் எத்தனை கலங்கள் ரேகைகள். அடையப்பா, அவரை திகைப்பில் ஆழ்த்தியது கட்டியனின் கையில் இருந்த மோதிரம்தான். அதுவும் நாயக்கரை பார்த்து மதுரை அப்பாவு செட்டியார் கடையில் வாங்கி வந்து நிச்சயதார்த்தின் போது ராசாத்தின் கையில் போட்ட மோதிரம் அது. ஏசுசாமி ஆளுங்க மாதிரி என்ன மோதிரமெல்லாம் போடுறோம்னு நினைக்காதீங்க. எங்களை பொறுத்த மட்டில் நிச்சயம் முடிந்தாலே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். அதான் இந்த அச்சாரம் என்று சொல்லி போட்ட மோதிரம். ஆமா, இது எப்படி உங்க கையில? நாயக்கர் உதறல் குறையாது கேட்டார். அந்த பொண்ணு ராசாத்திக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அதை அப்பங்கிட்ட சொல்றதுக்கும் துணிச்சல் இல்லை. என்ன செய்யும்? நேரா என்கிட்ட வந்துச்சு. நானும் யோசிச்சு 1 மாசம் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன். நாயக்கர் ஊத்து நடத்த கூட எங்களுக்கு தான் வித்திருக்காரு. அவர்கிட்ட இருந்தா எங்க உங்க மகனுக்கு சீதனமா கேட்டுருவீங்களோன்னு பயம். உங்ககிட்ட எதுக்கு வரணும் அந்த பொண்ணு? நீங்க யார் அதுக்கு? என்னத்தானே அது விரும்புது? கட்டையன் போட்ட போட்டில் மாரியம்மன் கோவில் குங்குமம் கரைந்து ரத்தம் போல வழிகிறது நாயக்கர் மூக்கின் மேல். நான் வந்துட்டு போனது தெரியாம பாத்துக்குங்க நாயக்கரே என்று அனைவேறு கட்டுகிறான் கட்டையன். அதன் எதிரொலி தோட்டக்கார மங்கலத்தில் கேட்கிறது. பரந்தாமன் நாயக்கரை ஒரு குட்டி புயல் போல் ஆக்குகிறது. ராசாத்தியோ இன்னொரு புறம் விசும்பி அழுது முகமீங்கி கிடக்கிறாள். தாய்க்காரிடம் ஸ்மரணையே இல்லை. இப்பழுது என்ன பயன்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. முக்கிய விஷயம் பேசணும் வாங்கணும் சொன்னப்ப நகை நட்டை பத்தி தான் இருக்கும்னு நினைச்சு போனேன். போனா மனுஷன் இப்படியா கொண்டு தூக்கி போடுவாரு? கல்யாணம் பண்ண இஷ்டமில்லனா கூட பரவாயில்ல. உங்க மக மனசுக்கு ஒருத்தன் சமூக மந்தைக்கு என் மாவனான்னு கேட்டு உலுக்கி விட்டாரு. என்னைய ஆதாரம்னு திருப்பி கேட்டா நிச்சயத்தின் போது போட்ட மோதிரத்தை காட்டுறாரு. நான் என்னத்தை பேச, எதை பேச? ஏ பிள்ளை ராசாத்தி, இந்த மோதிரம் எப்படி பிள்ளை வெளியே போணுச்சு? நான் இப்போ உன் முகத்துக்கு நேராக கேட்குறேன்ல, சொல்லு. உனக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? வேற யாராச்சும் விரும்புறியா? ஐயோ இல்லப்பா, நம்ம கருப்பு சத்தியமா சொல்லுதேன், எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த மோதிரம் எப்படி போச்சு? அது களவு போன சரக்குல இருந்த மோதிரங்க. அப்படித்தான் பிள்ளை நானும் நினச்சேன். சீனிவாச நாயக்கர்கிட்டையும் சொன்னேன். களவு போனதோ நெசமோ பொய்யோன்னு அவர் திருப்பி கேட்கிறாரு. பரந்தாம நாயக்கர் நொறுங்கி போய் அமருகிறார். விஷயம் கேள்விப்பட்டு அக்கம் பக்கம் வந்து போக ஆரம்பிக்கிறது. பட்டக்காலையே படுதவே. சாமி சோதிச்சா இப்படிதான் ஒரேடியா சோதிக்கும். எப்படி வாழ்ந்த குடும்பம் இப்படி ஆகி போச்சுதே என்று மோவாய் தேய அங்கலாக்கிறது. அந்த கருப்பை ஏன் உங்களை மட்டும் சோதிக்கிறான்? ஒருவர் கிளறி விடவும் ராசாத்தி மனதும் கருப்பை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறது. வினாடியும் தாமதிக்காமல் கிளம்பி விடுகிறாள் கருப்பு கோவிலுக்கு. சரி, கிளம்புவோம். இனி யார் வரப்போகிறார்கள் என்கிற முடிவோடு பூசாரி கணபதி அம்பலம் கடைசி கற்பூரம் காட்டும் தருணம் ஓடி வருகிறாள் ராசாத்தி. மூச்சிருக்கிறது, மார்பு உளும்புகிறது, காது மூக்கெல்லாம் உப்பு பூத்து உலட்டி தள்ளியிருக்கிறது. ஏ புள்ள, என்ன இது? என்ன ஆகி போச்சுன்னு இப்படி ஓடியாருதே? கணபதி அம்பலமோன் ராசாத்தி எதையும் பேசவில்லை. மாறாக ஒரு 8 நாள் நாணயத்தை நிமிர்த்தி பிடிக்கிறாள். கருப்பு சன்னதிக்கு எதிரான கல் மேடையில் அதை வைக்கிறாள். பூசாரி, வெட்டறிவாளை எடுத்து வேண்டிக்கிட்டு தாங்க. என் வாழ்க்கையோடு ஒருத்தன் விளையாடுறான், அவனை கருப்பு கிட்ட சாட போறேன் நான். தாயி, என்ன தாயி சொல்லுது? முதல்ல சென்ற குந்து. காசு வெட்டி போறது பெருசுலாத்தா. கருப்பம் பொங்கி எழுந்தா மண்ணு தாங்காது தாயி. என்னால தாங்க முடியலையே பூசாரி. என் வீட்டு நகையெல்லாம் திருட்டு போயிருச்சு. போகட்டும், நகை தானே நின்று நினைச்சா இப்ப என் கல்யாணமே நின்று போச்சு. அதுவும் ஒரு பழியோட. ஊர் மக்களோ நேர்ல எங்களை பார்த்து மூக்க சிந்துறாங்க. ஆனா அக்கருமத்துக்கு எதிராக ஒரு துரும்பை எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. அதான் கருப்பு கிட்ட வந்துட்டேன். எனக்கு கருப்பை விட்டா யார் இருக்கா? அது அறிவாளா குந்தி இருந்தது போதும். பூசாரி வரட்டும், வந்து உண்டு இல்லைன்னு பண்ணட்டும். ராசாத்தி புலம்பி வெடிக்க கணபதி அம்பலம் அரைமனதாக வெட்டறிவாளை எடுத்து நெற்றியில் வைத்து வேண்டியதை தருகிறார். டனாங் என்று தீப்பொறி தெறிக்க ஒரே வெட்டு. அந்த 8 நாள் நாணயம் 2 துண்டாகி ஒரு துண்டு கூட துப்பாக்கி தோட்டா போல பறந்து கருப்பு சன்னதி அறிவாள் மேலேயே பட்டு தெரிக்கிறது. பூசாரியிடம் கைக்கூப்பல்,
கூடவே நல்வாக்கு. ஆத்தா போ, கருப்பு எல்லாத்தையும் நல்ல விதமா செய்து வைப்பாரு. ராசாத்தி சற்று தனிந்த மனதோடு திரும்புகிறாள். நில்லு, நானும் வருகிறேன். களவாணி பயலுக்கு வேற பெருகிட்டாங்க சொல்லிவிட்டு இறுதி கற்பூரம் காட்டிவிட்டு கிளம்புகிறார். ஊற்று கால்வாயில் கால் வைத்து மறுகரை ஏறிடும் பொழுது எதிரே கட்டையனும் கடாயனும் கையில் மண்வெட்டியோடு. பூசாரி இருவரையும் பார்த்து கண் சிமிட்டாது வெறிக்க கட்டையனிடம் இலக்காரம். என்ன பூசாரி, பார்த்தா கும்பிட மாட்டியா? பூசாரி அரைமனதாக கும்பிடு போட பின்னால் பயந்த புறா குஞ்சியாக ராசாத்தி. ஹேய், நீ என்ன இங்க? நான் வருவேன் பார்க்கலாம்னு தானே. தூ என்று பயத்திலும் கொத்தாக ஒரு துப்பு துப்பு விடுகிறாள் ராசாத்தி. சட்டென்று உலை நெருப்பாய் செவக்க தொடங்குகிறது கட்டையன் முகம். மவளே, துப்புன உன் வாயில நான் தாம்பூலம் போட்டு முத்த துப்பு துப்புல நான் வைரதேவன் மவன் இல்ல. ராசாத்தி நிற்காது ஓடுகிறாள். பூசாரியோ பாதி கோபம் பாதி பயம் என்று தகதகுக்கிறார். போப்போ, எங்க போயிருவ? கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி ஒரு நான் உன் ஓட்டத்தை நிறுத்தி கால் கட்டு போடல. கட்டையன் வாய் மீறி வெளிவந்து விடுகிறது அந்த சூழ்ச்சி செயல். பூசாரியிடம் திகைப்பு. கட்டையா, என்னையா இதெல்லாம்? உனக்கே நல்லா இருக்கா கேட்கிறார். எது? பாவம் அந்த பொண்ணு. இப்போ நான் என்ன அவளை கல் உடைக்கவா சொன்னேன்? இல்லை கஞ்சி ஊற்றி நாய் மாதிரி நக்கி குடிக்க சொன்னேனா? எதுக்கு பாவப்படுற பூசாரி? அது கல்யாணத்தை நிறுத்திவிட்டியே. ஆமாம், அதுக்கு என்ன? எனக்கு அதை கட்டணும்னு ஆசை. அதுக்கு அந்த ஆசை இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன், எனக்கு என்ன குறை? உருவம் நல்லா இருந்தா போதாது கட்டையா? அப்ப நான் மனசால கெட்டவன்னு சொல்றியா? பூசாரி மௌன அங்கீகாரம் தரும்பொழுது அடுத்த அஸ்திரத்தை போடுகிறான் கட்டையன். தபார் பூசாரி, நீ இப்ப நிக்கிற நிலம் இந்த கோவில் ஊத்து தனி அம்புட்டும் எங்களுது. எழுதி வாங்கிட்டோம் நாயக்கர்கிட்ட இருந்து. நாங்க பார்த்து போனா போகட்டும் விட்டாதான் நீயும் சரி உன் கருப்பும் சரி இங்க கச்சேரி பண்ணலாம். இல்லாட்டி... பேச்சோடு பேச்சாக கட்டையன் கடாயனை பார்க்க, கடாயன் தண்ணீரை திசை திருப்ப தொடங்க அந்தி சூரியன் பார்க்க சகியாதவன் போல மேற்கு அடிவானம் அமுங்குகிறான். கை நிறைய மண், கண் நிறைய கனல், புசுபுசுத்த மார்பில் ஊதுலை துருத்தி போல ஏற்ற இறக்கம். இத்தனையோடும் பரந்தாமன் நாயக்கர் நிற்குமிடம் காசுத்தோப்பு வீட்டின் அதே வளைவான நுழைவாயில். பால்கனியில் நின்று கொண்டு கடலை உடைத்து மணியை பொறுக்கி வாயில் போட்டபடி ஆனைமுடி தேவர். எதிரில் வெற்றிலை மென்றபடி முறைத்த விழியோடு புல்லாக்கு பேச்சு. அந்த ரத்தின புல்லாக்கில் காலை சூரியனின் ஒளிக்கூத்து வேறு. கீழ் வீட்டு நிலைக்கால் மேல் ராஜேந்திரனை கட்டிக்கொண்டு ரத்னாவை அணைத்து கொண்டும் வெள்ளினாச்சி. எலே, நீங்க விளங்க மாட்டீங்கடா, நாசம் பூத்து நாரி போவீங்கடா. என்னை குந்த வச்சு ஏமாத்தின இந்த மனை பாழ் பிடிச்சு பேய் பிடிச்சு போவும்டா. அந்த கருப்பணசாமி இருக்கிறது சத்தியம்னா பூமியோட அச்சு காஞ்சாலும் ஒச்சமில்லாம சுத்த தர்மம் தான் காரணங்கிறது நிச்சயம்னா நீங்க அழிஞ்சு போவீங்க. கருப்பம் உங்களுக்கு உகந்த கூலி கொடுப்பான், இது சத்தியம். இத்தனை ஆயும் ஊர்க்காரன் ஒருத்தன் கூட என் பின்ன வந்து உன்னை பார்த்து கேள்வி கேட்க வழி இல்லாம பண்ணிவிட்டேன். பயந்த பயப்புள்ள மக்க ஊர் பயத்திலே இனி எல்லா நாளையும் கழிக்கும். என் சாமி கருப்பு அதை சாதிக்கும், அதை சாதிக்கும். பரந்தாம நாயக்கர் சாபமிட்டு பொத்தென்று தரைமேல் விடுகிறார். அனலாய் பொங்கி அடங்கியதன் எதிரொலியாக சட்டென்று தொத்திக்கொண்டு தாக்க ஆரம்பிக்கிறது பாரிச வாய்வு. ஐயோ, நாட்டு வைத்தியர் வந்து தைலம் லேகியம் என்று தந்து செல்ல, பூசாரி வந்து ஆறுதல் சொல்லி திரும்ப, ராசாத்திக்கு தூக்கில் தொங்கிவிடலாம் என்று கூட தோன்றியது. சே, இதென்ன இப்படி கூடவா வாழ்க்கை திரும்பும்? எதிரே தாய்க்காரியும் கூட கிட்டத்தட்ட அதே முடிவோடு. ஆத்தா, இனி வாழ்ந்து என்னத்தை கண்டோம்? பேசாம அரளிப்பாலை அரைச்சு குடிச்சு விழுங்கிடுவோமா? சரி ஆத்தா, நானும் சாவ பத்தி தான் நினைச்சேன் என்கிறாள் ராசாத்தி. இரு வாரேன், போய் அரளி விதையை எடுத்து வாரேன். வாசல் புறம் காலெடுக்க கிளம்பியவள் எதிரில் ஒரு மொப்பேட் உதறி கொண்டு வந்து நிற்கிறது. அந்த மொப்பேட்டின் பின்னாலேயே குஞ்சும் குழுவுமான ஊர் சிறுசுகள் கைகளில் தேய்ந்த சைக்கிள் டயர் வட்டங்கள். விக்கித்த ராசாத்தி தேங்கி நிற்கிறாள். வந்திருப்பவன் திண்டுக்கல் சீனி நாயக்கர் மகனான மாப்பிள்ளையாயிற்றே. என்ன தெரியலையா? நான் தான் தீனன், திண்டுக்கல் சீனி நாயக்கர் மகன். பரிசம் கூட போட்டு அவனிடம் இழுவை. உள்ளார வாங்க. ராசாத்தி உப்பு பூத்த முகத்தை தாவணி முந்தானையால் துடைத்தபடி உள்ளே ஓடுகிறாள். அம்மா, அவரு என்கிறாள். எவரு? எட்டி பார்க்கும் நாயக்கர் மனைவி அஞ்சுகம் பதறி போகிறாள். வாங்க வாங்க என்கிறாள். பரந்தாம நாயக்கர் கூட எழுந்து உட்கார பார்க்கிறார். வந்திருக்கும் மாப்பிள்ளையான தீனனிடம் வந்தா பகட்டு இல்லாத பதவிசு. நீங்க பேசாம படுங்க மாமா என்று உறவு முறையோடு அவரை நெருங்கி அவரை படுக்க வைக்கிறான். அப்படியே அந்த கட்டிலில் அவர் காலோரமாக அமர்ந்து கொள்கிறான். எல்லாம் கேள்விப்பட்டேன். என் அப்பா கூட கோவமா கட்டி ஏறிட்டாரு.
பலத்தை பீடிகையுடன் பேச்சை தொடங்குபவன் இந்த கல்யாணம் நடக்கும் என்கிறான். நடந்தாக வேண்டும் என்றும் கூறுகிறான். நடந்த நிச்சயம் நடந்ததுதான். ராசாத்தி மேல தனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது என்றவன் கட்டைதேவன் நல்லவன் இல்லை என்று தனக்கு தெரியும் என்று கூறும்பொழுதுதான் இது அவன் சூழ்ச்சி என்பதே பரந்தாம நாயக்கருக்கு தெரிய வருகிறது. பாதி விழுந்தது போன்ற ஒரு நிலை. மூச்சு முட்ட அமைக்கிய துன்பம் விலகி இதமான காற்று வீசுகிறார் போல ஒரு சூழலை தருகிறது. தபால் வாசல் புறமிருந்து அடுத்த குரல். தபால்காரரின் நீட்டும் காரத்தில் ஒரு இலங்கை கடிதம். அண்ணன் காசிதான் கடுதாசி போட்டிருக்கான். உற்சாக ஊற்றோடு பிரித்து படிக்கிறாள். அவள் முகத்தில் சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு பளபளப்பு. என்ன அத்தா? அண்ணன் வருதாமா? கை நிறைய பணத்தோடு நகை நட்டோடு வருது. என் கல்யாணத்தை ஜமாய்க்க போகுதாம். அதோடு இனி அது இங்கதான் இருக்க போகுதாம். தேயில தோட்ட வேலையை விட்டுடுச்சாம். முருகா, எங்களை கைவிடல நீ. முருகா இல்லம்மா, கருப்பு. என் சாமி கருப்பு. எல்லாம் நான் காசு வெட்டி போட்ட நேரம். மகிழ்ச்சியின் உச்சிக்கு வேகமாக ஏற ஆரம்பிக்கிறாள் ராசாத்தி. அந்த துரோகி பைய எதுக்க நாங்க வாழ்ந்து காட்ட ஒரு நேரம் வந்திருக்கு. இதை விட்டுற மாட்டோம். மாப்பிள்ள தம்பி, நீங்க ஒரு கடவுள். பரந்தாம நாயக்கர் மாப்பிள்ளையின் காலிலே விழ ஆயத்தப்படுகிறார். தடுத்துவிட்டு அடுத்த முகூர்த்தத்திலே திருமணம் வைக்க சொல்லிவிட்டு கிளம்புகிறான் தீனன். அத்தியாயம் 19. சபாஷ், இவன் தான் ஆண்மகன். இப்படித்தான் இருக்க வேண்டும். ரீனா கைத்தட்டி பாராட்ட அதுவரை சொல்லி வந்த வரலாற்றில் ஒரு சின்ன இடைவெளி. கொஞ்சம் டீ குடிச்சா நல்லா இருக்கும்ல? கேள்வியோடு ரீனாவை டீ தயாரிக்க ஆயத்தமாக்கிறாள். கடிகாரத்தை பார்க்கிறாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓடிவிட்டிருக்கிறது. உள்ளபடியே நீ சொன்ன விஷயம் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடி. பாரதி ராஜா கேட்டா விடமாட்டார். ஏன்னா இது அவரோட சப்ஜெக்ட். ஏன் பாலசந்தர் சார் மட்டும் விட்டுருவாரா? ஆமா ரீனா, எங்க வாழ்க்கை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஊருக்கே தெரிய வேண்ட ஒரு விஷயமா எப்படியோ ஆகி போச்சுடி. அது சரி, இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகும் தீனன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். பரந்தாம நாயக்கரும் வாழ்ந்து காட்டுவேன்னு சப்தம் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட சுபமா வந்து நின்று இருக்கு கதை. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? உங்க பாட்டி எப்படி சேர்த்தாங்க? அந்த காசு தோப்பு வீடு கூட நாயக்கர் சாபமிட்டபடி பேய் மாளிகை ஆயிடுச்சே, இதெல்லாம் எப்படிடி? கேள்வியோடு அனைவருக்கும் டீயை கொண்டு வந்து கொடுக்கிறாள். டீயை குடித்தபடியே 1 மினிட் என்று குறுக்கிடுக்கிறாள் ரீனா. என்ன? இந்த சம்பவங்கள் பல விஷயங்கள் ராஜேந்திரன் எதிரில் நடக்கல. அப்படி இருக்க இந்த சினிமாக்காரங்க பிளாஷ்பேக் மாதிரி எல்லா விஷயத்தையும் தான் பார்க்காததையும் சேர்த்து சொல்றீங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? ரீனாவின் மடக்கல் அரவிந்துக்கு பிடித்ததோ என்னவோ. ஐ ஆல்சோ வாண்டட் டு ஆஸ்க் த சேம் கொஸ்டின் என்கிறான். என்னடி நீ பார்க்கலனாலும் காதால கேட்கும்பொழுது நடந்தது இதுவா தான் இருக்குன்னு யூகிக்க முடியாதா? அப்படித்தான் செய்ய வேண்டியிருக்கு. நான் மறுக்கல. ஆனா இதுல யோகத்துக்கும் இடம் இருக்கான்னு தான் கேட்டேன். இருக்கு, நிறைய இருக்கு. கருப்புசாமி விஷயம் என் வரையில முழு யூகம்தான். அந்த அனுபவங்கள் மட்டும் தனி அனுபவங்களா நிரூபிக்க முடியாதாகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இது ராஜேந்திரன். அப்படின்னா உங்களை கருப்புசாமியை தூக்கிக்கிட்டு வந்ததா உங்க அம்மா நினைச்சது? அந்த சந்தனவாசம் எனக்கும் அதுதான் புரியல. அதன் பிறகு அந்த ஆளை நான் எங்கேயுமே பார்க்கல. ஆனா நான் பார்த்தேன். ரியலி? ஆமா ரீனா, ராஜேந்திரன் மாதிரி நான் அதை யூகம்னு நினைக்கல. என் வரையில அது ஒரு 100% நிஜம், புல்லரிக்கிற நிஜம். என்னடி அது? ரீனா கேட்க, ரத்னா சொல்ல வாயெடுக்க கதவு தட்டப்படுவது போல சப்தம் கேட்கிறது. எஸ், கமின். சப்தத்தை தொடர்ந்து உள் நுழைபவர் டாக்டர் நந்தா. அவர் முகத்தில் சிமெண்ட் பூசினது போல ஒரு இறுக்கம். ஒருத்தருக்கு 3 ஹவுஸ் சர்ஜன்ஸ். இப்படியா டியூட்டி டயத்தில் அதை விட்டுட்டு அசம்பலாவீங்க? அது டாக்டர் நோ எக்ஸ்பிளனேஷன். முதல் டியூட்டி. உங்கள் கதையெல்லாம் பிறகு. சாரி டாக்டர். என்னடா தடை வரலையேன்னு பார்த்தேன். வந்துருச்சு. வாட் யூ மீன் ரத்னா? நத்திங் டாக்டர், நத்திங். அப்படின்னா நிறைய இருக்கு. டியூட்டி முடியட்டும், நானும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். பட் நாட் நவ். ஓகே? ஓகே டாக்டர். மலமளவென்று டீயை உறிஞ்சிவிட்டு அவர்கள் கிளம்ப ஆயத்தமாக நந்தாவின் பார்வை ராஜேந்திரனை ஒரு பார்வை பார்க்கிறது. அவன் சற்று கூசுகிறான். டாக்டர், ஐம் சாரி. இது என் பிரதர், பேர் ராஜேந்திரன். கிளாட் டு மீட் யூ. சாரி யங்மேன், டியூட்டி டயத்தில் சொந்த விஷயங்கள் வேண்டாம்னு நினைக்கிறேன். அங்கே வார்ட்லையும் கூட்டம் அதிகமாக இருக்கு. டீன் வந்துட்டா கதை கந்தலாயிடும். அதான். அதனால என்ன சார்? உனக்கு போர் அடிச்சா என் வார்டுக்கு வா. நிறைய புத்தகங்கள் இருக்கு, சுவாரஸ்யமாக இருக்கும், படி. ராஜேந்திரன் சரி என்று தலையாட்டுகிறான்.
டாக்டரின் பார்வை இப்பொழுது அரவிந்த் பக்கம். என்ன அரவிந்த், ரத்னா பச்சை கொடி காட்டிட்டா போல தெரியுதே. நந்தா அரவிந்திடம் அழுந்துகிறார். இன்னும் இல்லை சார், சிகப்பு கொடி காட்ட மாட்டான்னு சொல்லாம சொல்லியிருக்கா. ஐசி, சீக்கிரமா ஒரு 50 வயசுக்குள்ளையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு பாரு. என்ன? நந்தாவின் கிண்டலை ரத்னாவும் புரிந்து கொள்கிறாள். ஆனால் தன்னை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லையே என்ற ஒரு கவலை ஒரு ரேகையாக முகத்தில் ஓடும் தருணம் காரிடர் கடந்து வார்டுகளை நோக்கி மூவரும் பிரிகின்றனர். அரவிந்த் இப்பொழுது தனித்து. அவன் வருவதை பார்த்துவிட்ட அந்த கொலைகாரன் கூட தனித்துதான். ஆனால் இந்த முறை மிஸ் ஆகிவிடக்கூடாது என்கிற உறுதியுடன். அவனுக்கு தோதாக அவ்வளவாக ஜனக்கூட்டமும் இல்லை. அரவிந்துக்கு நேர் எதிரில் பிச்சுவாலை இடுப்பில் செருகி கைப்பிடியை இறுக பற்றிய நிலையில் மேலே ஒரு பெரிய துண்டால் அது தெரியாதபடி மூடிக்கொண்டு வருகிறான். வந்துவிட்டான். ஒரு அடிதான் இருவருக்கும் இடைவெளி. இனியும் தாமதிக்க கூடாது. ஹக்! பிச்சுவா துண்டை விட்டு விலகி அரவிந்த் அடி வயிற்றில் ஏறியே விட்டது. அந்த கத்தி குத்தை அரவிந்த் துளியும் தாளாது தரைமேல் விழுகிறான். குத்தியவன் காலில் இப்பொழுது புயல் வேகம். கூட்டத்தில் நொடியில் கலந்து விடுகிறது அவன் தேகம். சுற்றி இருப்பவர்களுக்கு சவுக்கடிப்பட்ட மாதிரி சிலிக்கிறது. பதறி போய் அரவிந்தை தொட்டு தூக்கும் முன் ஓடி நெளிகிறது ரத்தப்பாம்பு. அரவிந்திடம் கூட புழு போல துடிப்பு. விஷயம் எட்டி ஓடி வருகிறாள் ரத்னா. ஸ்ட்ரெச்சரில் இதற்குள் அரவிந்தன் உடல் ஏறிவிட்டிருக்கிறது. இன்டென்சிவ் கேர் நோக்கி அந்த ஸ்ட்ரெச்சரிடம் வேகம். எப்படி ஆச்சு? யார் செஞ்சது? தெரியலமா, எவனோ ஒருத்தன் கத்தியால குத்திட்டு ஓடிட்டான் போல. ரத்னாவிற்கு கிடைத்த விளக்கத்தில் நிறைவில்லை. ரீனாவும் இப்பொழுது வந்துவிட்டிருக்கிறாள். அவர்கள் எதிரில் அரவிந்தின் அந்த அடிபட்டு வயிற்று பரப்பில் சிறு குடலின் ஒரு வளைந்த பகுதி மாலை போல வெளியே தொங்கி தெரிகிறது. மெடிக்கேட்டட் பஞ்சும் பேண்டேஜ் துணியும் அரவிந்தன் ரத்தத்தில் குளித்து சிவப்பாகி அருகாமை ட்ரேயில் விழுகின்றன. அரவிந்துக்கு பிரக்ஞை இருக்கிறது. பற்களில் நரநரப்போடு அவன் வலியை தாங்கிக் கொண்டு நெளிகிறான். உயிர் போய்விடுமோ? போகவிடக்கூடாது என்கிற மாதிரி சுற்றி இருப்பவர்கள் போராடுகின்றனர். ரத்னாவிடம் பிரக்ஞையே இல்லை. ஆனால் ரீனா புத்திபூர்வமாக செயல்பட ஆரம்பிக்கிறாள். அரவிந்தின் பிளட் குரூப்பை அறிந்து பிளட் பேங்கிலிருந்து 3 பாட்டில் ரத்தத்தை எடுத்து வர சொல்லியிருந்தாள். டீனுக்கு தகவல் போயிடுச்சா? சலைன் ஏற்றலாம்னு டாக்டர் கௌரியை கேட்கணும். இமிடியேட்டா ஒரு பெயின் டெலிவரை போடுங்க. படபடக்கிறாள். ரத்னாவிடம் கொதிநிலை. ரீனாவின் மேலேயே முறைப்பு வேறு. எல்லாம் முன்னால வந்தது. சொல்ல சொல்ல கேட்காம நடந்த சம்பவங்களை கேட்க போக வம்ப விலக்கி வாங்கிவிட்டோம். கூத்தியது யாரோ இல்ல, கருப்பசாமி தான். பாவம் அரவிந்த். மனசுக்குள் உலண்டு போக தொடங்குகிறாள். ரத்னா, என்ன இது? ஆர் யூ நார்மல்? கமான், ஆக வேண்டியதை பாருங்க. இது இன்னொரு டாக்டர். வெளியே ராஜாஜி ஆஸ்பத்திரியை ஸ்தம்பிக்கிறது. போட்டது போட்டபடியாக டாக்டர்களிடம் இப்பொழுது பரபரப்பு, டென்ஷன். ஆஸ்பத்திரிக்குள்ள புகுந்து ஒரு டாக்டரே குத்துற அளவுக்கு போயிருக்கு நிலைமை. நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கீங்க? ஒரு டாக்டரிடம் வரக்கூடாத அல்லது வரவேண்டிய சிந்தனை. இன்டென்சிவ் கேருக்கு வெளியே அவர்கள் பொங்கி வழிய ஆரம்பிக்கின்றனர். போலீஸும் கூட வந்துவிட்டது. ஆனால் பாபுவை காணவில்லை. எங்கே போனார்? தோட்டக்காரமங்கலம் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு இப்பொழுது மொத்த ஊருமே தேங்கி நிற்கிறது. கண் சிமிட்ட கூட மறந்து வெறிக்கும் விழியோடு நிற்கும் மொத்த கூட்டத்தையும் 4 போலீஸ்காரர்களால் ஒழுங்குபடுத்த முடியவில்லை. ஆனைமுடி தேவர் தான் பிரசிடென்ட். ஆனை மட்டும் கத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் திரும்ப கிடைத்துவிட்ட நகை நட்டுக்களை பார்க்கத்தான். காய்த்து போன முகமும் சிவந்த கண்ணுமாக கைகளில் விலங்கோடு ஜீப்பில் பிடிப்பட்ட திருடர்கள் கூட உட்கார்ந்திருக்கின்றனர். அவர்களிடம் எந்தெந்த வீட்டில் புகுந்து எப்படியோ திருடினோம் என்கிற ஒத்திகை முடிந்த நிலை. பாபு அருகில் இருந்து சகலத்தையும் கவனித்து அந்தந்த வீட்டு நகை பணத்தையெல்லாம் மேஜை மேல் பரவலாக அதே சமயம் கலந்து விடாத மாதிரி பரப்பி வைத்திருக்கிறார். வடக்கு தெரு மலையாண்டியின் தொலைந்து போனதாக கருதப்பட்ட பவழ மோதிரம் அவன் பக்கத்து வீட்டு பங்காருவின் பொருட்களோடு கலந்து கிடக்கிறது. பங்காரு ஓசைப்படாமல் மலையாண்டியிடம் திருடியிருக்கிறான். இருவரிடமும் லட்சுமணபாரி கூட்டம் கைவரிசை காட்டியதில் உள்ளூர் திருட்டு அம்பலத்துக்கு வந்துவிட்டிருக்கிறது. வாத்தியார் மகனின் தொலைந்து போன சர்டிபிகேட் கூட உள்ளூர் எலக்ட்ரீஷியன் நல்லக்கணுவின் பெட்டி சரக்காக இருந்து திருடப்பட்டு இப்பொழுது லோக்கல் திருடனை அடையாளம் காட்டிவிட்ட மிதப்போடு படபடக்கிறது. சீனியம்மாள் விஷயமும் அதே மாதிரிதான். வாத்தியார் பூரிப்பில் இருக்கிறார். பரவசத்தில் கைகூப்பி கருப்பு கோவில் திசையை பார்த்து, என் ஜாமி உன் சக்தியே சக்தி என்று சிலாகிக்கிறார். உன் பட்டணத்துல திருட்டா? திருட விடலாமா நீ? நானே மறுகிக்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் தெரியுது எதனால திருட்டு நடந்துச்சுனே. இந்த திருட்டு மட்டும் நடக்காம போயிருந்தா உள்ளூர் திருடங்க தெரிய வந்திருப்பாங்களா? எங்க வேண்டுதலுக்கும் பலன் இல்லாமல் போயிருக்குமே. கருப்பா, உன்னை நம்பின என்ன நீ கைவிடல.
என்னை 10 நாள்ல தகவல் தெரியாட்டி நீ சாமியே இல்லைன்னு சொன்னேன், தெரிவிச்சிட்டியே. ஆமா சாமி, என் முளைப்பெயர் முளைச்சி அழியும்னு, என் சாமான் கிடைக்கணும்னு நானும் நேர்ந்துக்கிட்டேன். என் சாமி திருப்பி கொடுத்துருச்சு. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, அந்த திருடங்களை விட இந்த திருடங்க மோசம், இவங்களை விடாதீங்க என்கிறாள் சீனியம்மாள். பாபுவிடமே சிலிர்ப்பு. அவர்கள் கருத்தை புறந்தள்ள முடியவில்லை. ஆணையமுடியார் கூட வாயெடுத்து போய் கிடக்கிறார். ஒரு பெரிய திருட்டுனுள் இத்தனை கிளை திருட்டுக்கள் வெளிச்சத்துக்கு வந்த அதிர்ச்சி. ஓசைப்படாமல் செய்துவிட்ட காலம்தான் கருப்புசாமியா? இந்த சம்பவமே அதன் பேரொருளா? உள் மனது நடுக்கம் கண்டிருக்க இது போன்ற நினைவுகளின் போக்கை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. யாரும் பதட்டப்படாதீங்க, உங்க பொருளை எல்லாம் கோர்ட் தான் உங்ககிட்ட ஒப்படைக்கும். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு சம்பிரதாய நடவடிக்கை. எல்லோருக்கும் எல்லா சாமானும் கட்டாயம் கிடைக்கும், கவலை வேண்டாம். ஒரு போலீஸ்காரர் கரடியாய் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு போலீஸ்காரரின் பைக் பிரவேசம் அங்கே. அவர் நேராக ஓடி வந்து பாபுவை பார்ப்பதிலும் பேசுவதிலும் ஒரு அசாத்திய படபடப்பு தெரிகிறது. பாபு முகம் அதீதமாக மாறுகிறது. ஜீப் கைதி திருடர்களை நெருங்கி முறைக்கிறது. திருட்டு நாய்ங்களா, உங்க ஆளுகளுக்கு எவ்வளோ கொழுப்பு! போலீஸ்காரங்களை கோலி விளையாடுற பொடி பயல்கள் நினைச்சிட்டாங்க போல. கருவுகிறார். ஆணைமுடியார் ஓடி வருகிறார். என்ன சார், என்ன விஷயம்? மதுரை ஆஸ்பத்திரியில் டாக்டர் அரவிந்த் என்பவரை, அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தானே ஒரு திருட்டு பைய. பெல்லாரி பரமுடுன்னு. அந்த பரமுடு பிடிபட காரணமாக இருந்தாரே ஒரு டாக்டர். சொல்லுங்க, நல்லா தெரியுமே அந்த தம்பிய. அந்த தம்பியை இந்த திருட்டு தீவிரவாதிகளை ஒருத்தன் கத்தியால குத்திட்டானாம். கூடவே ஃபோன் பண்ணி இந்த நாய்களை விடுதலை பண்ணலேனா சம்பந்தப்பட்ட மற்றவங்களையும் குத்துவோம்னு மிரட்டியிருக்காங்க. சொல்லும் பொழுதே பாபுவிடம் படபடப்பு. ஐயா சார், இப்ப பார்த்து என் மகனும் மதுரை போயிருக்கானே சார். பாசம் ஆணைமுடியாரையும் அரட்டுகிறது. நிற்காதே, கிளம்பு என்கிறது. கட்டைதேவனை கூப்பிட்டு மற்றதை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு பாபுவின் ஜீப்பிலேயே மதுரைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறார். செய்தி கேள்விப்பட்டு வெள்ளினாச்சி வீட்டின் பூஜை அறை சன்னதி நோக்கி ஓடுகிறாள். அந்த உலக்கையை கட்டிக்கொள்கிறாள். சாமி, என் மகனை காப்பாத்து. அவன் ஒரு பாவமும் அறியாதவன். இந்த குடும்பத்துல மற்றவங்க தான் பாவிங்க. என் மகனிலை, அவனை ஒன்றும் பண்ணிவிடாத. சரசரவென்று கண்களில் பொழிவு. இதயத்தில் கூட மத்தள குத்து. அத்தியாயம் 20. ரத்னாவை பார்க்க பாவமாக இருக்கிறது. அரவிந்த் அபாய கட்டத்தை கடந்து விட்டான். இருந்தும் இவளால் அழுகி அடக்க முடியவில்லை. நொடிக்கொரு முறை நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்து அவனது ரெக்கவரியை பதிவெடுக்கிறாள். நந்தா கூட கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். இத்தனை ஆசையும் பாசமும் உடையவளா இவ்வளோ நாளா பாராமுகமாக இருந்திருக்கிறாள். அவருக்கு வியப்பாக இருந்தது. ஆயாசத்துடன் நெருங்கி வந்து ரீனாவிடம் அன்பை பகிர்ந்து கொள்கிறார். உன் ஃப்ரெண்டை பாத்தியா? அரவிந்த் பெட்டை விட்டு நகராம அங்கேயே நின்று துடிச்சிட்டு இருக்குத. பார்த்தேன். அவ ஒரு பைத்தியக்காரி டாக்டர். எதை வச்சு சொல்ற? அரவிந்துக்கு இப்படி ஆனதுக்கு கூட கருப்பசாமி தான் காரணமாம். இது என்ன புது டைப் புலரல்? அதை ஏன் சார் கேட்குறீங்க? அவங்க ஃபேமிலியே கருப்பசாமிக்கு பயப்படுறத நினைச்சா சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. ஐசி, அதான் குவார்ட்டர்ஸில் டியூட்டி டயத்தில் போய் டேரா போட்டிங்களா? நீங்கள் அப்படியே விட்டு இருந்தா இப்படி ஆகியிருக்காது டாக்டர். வெளியில் வந்ததால் தான் எவனோ வந்து குத்திட்டு போயிட்டான். ஏன் வரியில் நீங்கள் தான் கருப்பு. எப்படி நம்ம அட்டாக்? ரீனா அந்த நிலையிலும் விளையாடுவதை நந்தாவால் விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஸ்டூபிட், விதியை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோ என்கிறார் சற்று பலமான கோபத்தோடு. சார், உங்களுக்குமா இந்த விதி மேலெல்லாம் நம்பிக்கை? உங்களுக்குமானா வாட் யூ மீன்? அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல டாக்டராக இருந்தா கூட விதி சரியில்லைனா கதை அவ்வளவுதான். சின்ன எக்ஸாம்பிள், நம்ம மாஜி பிரதமர் ராஜீவ் அடுத்த பிரதமர் அவர்தான்னு உறுதியாக இருந்த நேரத்தில் சிதறி சின்ன பின்னமனாரே சார், அது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு காரணம் தான் விதி. அப்படி பார்த்தா சாப்பிட தூங்கக்கூட, ஏன் சொரிஞ்சுக்கு கூட விதி தான் காரணம்னு சொல்லுவீங்க போல இருக்கே. சாரி பேபி, டியூட்டி ஸ்பாட்ல இவ்வளோ போதும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன் விதி நல்ல விதி இல்லை. இருந்தா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டே. நந்தா விருட்டென்று நகர்ந்து கொண்டு விட்டார். ரீனாவுக்கு சுருக்கென்று ஆகிவிட்டது. நல்ல விதி இல்லையா? இவர் கூட உளறுகிறாரே. திகைப்பின் கூடாரம் முகத்தில் கும்மென்று நிமிர்கிறது. முதல் முறையாக நல்ல பழுத்த கோபம் அவளுக்குள்ளும் மையம் கொள்கிறது. நந்தா ஒரு பேஷண்ட்டுடைய கேஸ் ஷீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கோபம் குன்றாமல் அவர் அருகே செல்பவள், டாக்டர் என்கிறாள் வேகமாக. அவர் அலட்சியமாக திரும்புகிறார். நல்ல விதி யாருக்கு இல்லைங்கிறத போக போக பார்க்கத்தான் போறீங்க என்று பேசிவிட்டு கிளம்பி விடுகிறாள். அறைக்குள் இருக்கவே பிடிக்கவில்லை ராஜேந்திரனுக்கு.
வெளியே புதிதாய் போலீஸ் வேறு. ஓரிரு மணிக்குள் என்னவெல்லாமோ நடந்துவிட்டது. அரவிந்துக்கு கத்தி குத்து, அதன் பிறகு மிரட்டல் டெலிபோன் என்று, மருந்து வாசம் இழைந்து வரும் காற்று, மனதை நெருடி உறுத்தும் சம்பவங்கள் என்று எதுவுமே பிடிக்கவில்லை. காசுத்தப்பு வீட்டு பக்கமே போகாதே என்பால் வெளிநாச்சி. அங்கு போய் கால் வைத்த வேலையே சரியில்லை. அரக்க கிழவிய ஆவியாக பார்த்தது முதல் அடுக்கடுக்காய் துன்பம். பூஜையில் பூசாரி ஊனமுள்ள செல்லியை பொண்டாட்டி ஆக்கி கொலை சொல்கிறான். புறப்பட்டு வந்த இடத்திலோ இப்படி கொலை கூட்டம். சே! உதட்டை கீறி கொண்டு வரும் சப்தம் கேட்டபடி உள் நுழைகிறாள் ரீனா. என்ன சார் அழுத்துக்கிறீங்க? என்ன விஷயம்? வாழவே பிடிக்கல ரீனா. அப்ப தாடி வளர்த்துக்கிட்டு காசி பக்கம் கிளம்பிடுங்க. விளையாடாத. நடக்கிற எதுவுமே நல்லதா இல்லை. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? அதான் தெரியல. சலிப்பின் உச்சிக்கு ஏறுகிறான் ராஜேந்திரன். நான் சொல்றதை கேளுங்க. அந்த மிச்ச விஷயத்த சொல்லுங்க. நான் அப்புறமா வழி சொல்றேன். ஐயோ, திரும்ப விஷயமா? ராஜேந்திரன், ப்ளீஸ், டியூட்டி முடிஞ்சிருச்சு. யாரும் இனி வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க. உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? கொஞ்சம் கூட பயமா இல்லை. நடக்கிறதெல்லாம் கோ இன்சிடென்ட்ஸ். என்னால் அப்படி நினைக்க முடியல ரீனா. நினைங்க, அதுதான் உண்மை. நீங்க சொல்ற விஷயத்தால கருப்பசாமிக்கு என்ன இடைஞ்சல் வந்துட முடியும்? அதை யோசிச்சு பார்த்தீங்களா? நீ என்ன சொன்னாலும் சரி, பயமா இருக்கு. வேண்டாம் ராஜேந்திரன், முதலும் கடைசியுமா ஒரு விஷயம் சொல்றேன். உங்களை கடவுள் தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்குன்னா அது வெளியே தெரியக்கூடாதுன்னு நிச்சயம் நினைக்காது. ஏன்னா வெளியே அதெல்லாம் தனக்கு வேண்டாம்னாலும் உங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிற அற்ப மனுஷங்களால கடவுளுக்கு எதிராக பெருசா என்ன செய்திட முடியும்? யோசிச்சிங்களா இத? ரீனா முன் இப்பொழுது ராஜேந்திரன் சற்று ஜொலிப்படைகிறான். ஆமா ரீனா, நீ சொல்வதும் வாஸ்தவன்தான். அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்று தெம்பை எட்டி பிடிக்கிறான். ராஜேந்திரன், இப்ப நான் ஸ்டாப்பா விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு தான் நீங்க நிறுத்தணும். நடுவுல தூக்கம் பசி எதுவும் கூடாது. ஓகே? சரி ரீனா. ராஜேந்திரன் திரும்பவும் அந்த பழைய நினைவுகளில் அழுந்த ஆரம்பிக்கிறான். மறவாமல் அரைக்கதவை தாழ் போட்டுவிட்டு வந்து கன்னத்தில் கைப்பதித்து அவன் எதிரில் அமருகிறாள் ரீனா. பஞ்சாயத்து அலுவலகமே ஒருவிதமான இறுக்கத்தில் இருக்கிறது. ஆணைமுடியார் வந்தால் எழுந்து நின்று இடுப்பில் துண்டை கட்டும் பியூன் முத்து கூட அவர் வரும்பொழுது பக்கத்து மேஜை மேல் எதையோ தேடுவது போல பாவலா செய்கிறான். ஆணைமுடியாருக்கும் புரிகிறது. எலே, என்னடா வந்துச்சு எல்லோருக்கும் என்றபடி தன் நாற்காலியில் அமர்கிறார். ஹெட் கிளார்க் குமாரவேல் ஆணைமுடியாரின் ஆப்த பக்தன். அவன் கூட பச்சென்று கவலை போல சொடுப்பு போடுகிறான். என்னடா பச்சி, கேட்குறேன்ல, என்னத்தங்க சொல்ல? என்னத்தனா என்னடா அர்த்தம்? ஏண்டா எல்லோரும் இழவெடுத்த மாதிரி இருக்கீங்க? நாயக்கர் நிலத்தை ஏமாத்தி புடுங்கிட்டீங்கன்னு எவன்டா சொல்றவன்? வர சொல்லி ஏன் முன்னால? ஆணைமுடியார் பச்சை மிளகாயை கடித்த மாதிரி ஒரு எகிர்கிறார். ஒருத்தன்னா வர சொல்வேன், ஊரேலே சொல்லுது. என்னடா குமாரவேலு, நாயக்கன் தான் வித்தான்னு சொல்ல வேண்டியதானே? இத கருப்பு கோவிலில் வந்து சத்தியம் செய்து சொல்வீர்களா? யாரா அப்படி சொன்னது? இதையும் ஒருத்தன் கேட்கல, ஊரே தான். ஏன் சாட்சி கையெழுத்து போட்டோம்னு இப்ப நானே குழம்பி கிடக்கிறேன். என்னடா பெரிய ஊர், இவங்க சர்டிஃபிகேட் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கோ. அப்படி சொல்லாதீங்க. ஜனங்க ஓட்டு போட்டாதான் நீங்க பிரசிடென்ட். அதோட உங்களை ஒதுக்கி வைக்கிறதுன்னு ஜனங்க ஊர்க்கூட்டம் போட்டு முடிவெடுத்துட்டா உங்ககிட்ட எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் அது தூசுதான். அப்புறமா நீங்க உப்பு வாங்கணும்னாலும் பக்கத்து டவுனுக்கு தான் போகணும். சுத்துப்பட்டு 18 பட்டி கிராமத்திலையும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்களா? இன்னைக்கு கூட ஊர்க்கூட்டம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்குங்க. ஆணைமுடியார் இப்பொழுது சிலுவையில் அறைப்பட்ட மாதிரி கசங்கி போகிறார். வசமாக சிக்கிக்கொண்ட மாதிரியும் அவர் உணர்வது தெரிகிறது. அதோட உங்க தம்பி நாயக்கர் பொண்ணு வாழ்க்கையோட அனாவசியமா விளையாடுறதாகவும் பேசிக்கிறாங்க. அதையும் கண்டிச்சு வைங்க. நாயக்கர் தன் நிலத்து ஊத்து தனிய ஊர் கண்மாய்க்கு விட்டதால் தான் நம்ம ஊரே செழிப்பா இருக்கு. அவருக்கு ஊரே நன்றி கடன் பட்டிருக்கு. உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுக்கு வந்தப்ப ஊர் வந்து சொந்த விஷயம்னு வேடிக்கை பார்த்துச்சு. ஆனா இது ஊரையே பாதிக்கிற விஷயமால இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. இது எல்லாமும் ஊர் அபிப்பிராயம்தான். குமாரவேலு பேச பேச ஆணைமுடியாரின் விழிகளில் அப்பி வழித்த மாதிரி ஒரு செந்நிறம். அதன் எதிரொலி காசுத்தொப்பு வீட்டில் எதிரொலிக்கிறது. இலை கட்டே, ஆட்டினது போதும்டா, அமுக்கி வாசி. எங்க ஆத்தா? ஊஞ்சலில் உட்கார்ந்தபடி கேட்க, ஏண்டா எதுக்கு இப்படி இறையிற என்று சுருட்டுவாய் கேள்வியோடு மாடி மரப்படி இறங்குகிறாள் புல்லாக்கு பேச்சு. இறையாம நீ பாட்டுக்கு என் பாட்டன் சொத்துன்னு அந்த நாயக்கர் நிலத்தை அள்ளி விழுங்கிட்ட.
ஊர் இப்போ ஒன்னா சேர்ந்து எதிர்க்கும் போல தெரியுது. கருப்பு கோவிலில் வந்து சத்தியம் பண்ணணுமாம் சொல்லியிருக்குமே. ஆத்தா உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியாம கம்மாயில மீன் தான் நீந்துமா இல்லை வயலில் கடலை தான் காய்க்குமா? உன் ஆத்தால யாருன்னு நினைச்ச? சரி என்ன பண்ண போற அதை சொல்லு. கோவில்ல என்னடா கோவில்ல உண்மையில அடிச்சு சத்தியம் செய்யனாலும் நான் தயார். அந்த பதிலை கேட்டு அரண்டு போனால் வெளிநாச்சி. சம்பிக்கிறார் ஆனைமுடி தேவர். வேணாம், நம்ம வம்சமே அழிஞ்சு அவிழா போயிடும். டேய் அவளை வாயை மூடிக்கிட்டு உள்ளே போக சொல்லு. கருப்பாம் சத்தியமாம் இடமுடுத்த பசங்க. நரைமுடி கோதி நரிசினம் கொள்கிறாள். வேண்டாங்க, நமக்கு பொண்ணு பிள்ளை இருக்கு சொன்னா கேளுங்க. வெள்ளி ஆனைமுடியாரை கட்டிக்கொள்கிறாள். ஆமா ஆத்தா, சத்தியம் கித்தியன்னு மாட்டிக்க வேண்டாம். ஈனசுரத்தில் கெஞ்சுகிறார். உன்னை யாரடா பண்ண சொன்னது? நான் பண்றேன்டா. யார் பண்ணா என்ன ஆத்தா? சத்தியம் சத்தியம் தானே. சத்தியமாவது கித்தியமாவது மவனே, அதெல்லாம் முட்டா பயலுக பேச்சுடா. அத்தோடு கருப்பு வெளுப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்களை பயம் காட்டுற சொல்ற விஷயங்க. உணர்வு பூர்வமான வாத பிரதிவாதங்களின் நடுவே வாசல் பக்கமாக மொட்டையன் வில்வண்டியை தேக்கி நிறுத்துகிறான். இறங்கி உள் நுழைப்பவள் சிவகாமி நாச்சி. பட்டு பாவாடையிலும் விட்டு தரிக்கும் நகையிலையும் விளைந்த நிலமாக உள்ளே நுழைகிறாள். பள்ளிக்கூட டூர் முடிந்து திரும்பும் களைப்பை கலைந்த தலைமுடியில் லேசாக கருத்திருக்கும் கண்ணக்கதுப்புகளில் காண முடிகிறது. வாடிய ராசாத்தி, எப்படி இருந்துச்சு டவுனு பக்கமெல்லாம்? பேச்சு துளி கூட அலட்டலின்றி மகளிடம் விசாரிக்க ஆரம்பித்து விட்டாள். நல்லா இருந்துச்சாத்தா? டெல்லியை தான் சரியா சுத்தி பார்க்க முடியல என்றாள் சிவகாமி. அங்க ஒரு பாதுஷா பாய்கிட்ட ஒரு வைரம் இருந்துச்சாம். அதை வச்சு இந்த தெற்கு பகுதியே வாங்கிடலாமா? பாத்தியாத? அதெல்லாம் பார்க்குற மாதிரியேவா வச்சிருப்பாங்க? ஆமா, ஏன் அண்ணன் நீங்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சிவகாமி ஊஞ்சலில் தேவரை உரசியபடி உட்கார்ந்து கொண்டு கேட்க கிழவியிடம் கித்தாப்பான பதில். அவனுங்களுக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சிருக்கு, அதான். நீ போய் குளிச்சுட்டு வா. அடியே வெள்ளி, போய் டிஃபன் ரெடி பண்ணு. என் தங்கம் 10 நாள் கழிச்சு வந்திருக்கா, நின்று வெறிக்கிறியே. கிழவியின் பெண் பாசம் வெள்ளியை சமையல் கட்டுக்கு தள்ளுகிறது. கிழவிக்கு பொண்ணை பார்த்தா தான் சிரிப்பே வரும். கட்டையும் கூட இந்த விஷயத்தில் கிழவியை பார்த்து கரித்து கொட்டுவான். இப்பொழுதும் அதே நிலைதான். சிவகாமி கொல்லைப்புறத்தில் மறைய வாசல்புறமாக இப்பொழுது பூசாரி கணபதி அம்பலத்தின் வருகை. பின்னாலேயே ஒரு பெருங்கூட்டம். அம்பலம் அதிசயமாக அறிவால் ஏந்தியபடி வருகிறார். இப்படியெல்லாம் வரவே கூடாதே. வந்தால் வருபவர்களை வீட்டுக்காரர் 11 முறை காலில் விழுந்து வணங்கியளவா வரவேற்க வேண்டும். ஒழுக்கமுறை கட்டுப்பாடாயிற்றே. அம்பலத்தை அந்த கோலத்தில் பார்க்கவும் கிழவிக்குள் வெறியேற ஆரம்பிக்கிறது. அத்தியாயம் 21. கையில் வாளுடன் குளித்த ஈரமுடன் பூசாரி ஒருவர் வீட்டுக்கு வருகிறார் என்றால் அது கோவில் தாக்கல் என்று பொருள். கோவில் தாக்கலா? ஆமாம். நீதி நியாயம் வேண்டி கோட்படி ஏறவோ இல்ல போலீஸ் பக்கம் போகவோ முடியாதவர்கள் கருப்பு கோவிலுக்கு போய் தங்கள் குறையை பூசாரியிடம் தாக்கல் செய்ய வேண்டும். அதை பூசாரி உண்மை என்று கருதும் பட்சத்தில் அந்த கோவில் சன்னதி வாளையே கையில் எடுத்துக்கொண்டு நேராக குற்றம் சாட்டப்பட்ட வீட்டுக்கே வருவார். வந்த இடத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சத்தியம் செய்து தங்கள் தூய்மையை நிரூபிக்க வேண்டும். தவறினால் கருப்பு பலி வாங்கிவிடும் என்பது ஐதீகம். பேச்சு கேள்விதான் பொய் சத்தியத்துக்கு தயாராகி விட்டாளே. ஈரம் சொட்டும் உடலோடு பூசாரி வாலேந்தி வந்து நிற்பதை பார்த்து வெறுப்புடன் முன் வருகிறாள். என்ன பரந்தாமன் தாக்கல் கொடுத்தானாக்கும்? ஆமா கிழவி, நீ என்ன சொல்ற? நான் சொல்ல என்னடா இருக்கு? அறிவாலும் ஊரும் அள்ளி சொருகிக்கிட்டு வந்துட்டா நான் மிரண்டு போயிடுவேனா? அப்ப நாயக்கர் பொய் சொல்றாரா? அவர் நிலத்தை நீ ஏமாத்தி வாங்கலையா? எனக்கு என்ன தலையெழுத்தாடா? என் சொத்து ஒன்று போதுமே, 7 தலைமுறை குந்தித்தீங்க. அப்ப கற்பூரம் அணிச்சு சத்தியம் செய். அந்த காசுத்தோப்பு வீட்டின் முற்றத்தில் இப்பொழுது அறிவால் நடுநாயகமாக ஏந்தி நிறுத்தப்பட அதன் முன் கட்டி கற்பூரம் தீக்குளிக்கிறது. தள்ளி நிற்கும் வெள்ளினாச்சி வேர்த்து கிடக்கிறாள். ஓடி வருகிறாள். அத்த வேணாம், தலைமுறைங்க நல்லா இருக்கணும். காசு பணமும் இல்லாம கூட பொழைச்சிடலாம். ஆனா கையும் காலும் இல்லாம பொழைக்கவே முடியாது. அவள் புலம்பும் முன் கிழவியின் பூஞ்சை விழிகள் பேய்த்தனம் காட்டி வெறிக்கின்றன. ஏலே ஆன, அந்த கட்டு சொத்து பெருசாலியை இழுத்துக்கிட்டு போடா. ஆனைமுடியாரும் அவளை ஒரு அறைக்குள் பிடித்து தள்ளுகிறார். வேணாங்க வேணாங்க. உள்ளிருந்து வெள்ளி நாச்சி கெஞ்சுகிறாள். கிழவியின் தோல் சுருங்கிய கரம் எரியும் கற்பூரம் மேல் டனங் என்று அமுங்கி அதை அணைக்கிறது. காளான் கொடையாய் புகைவட்டம் மேல் எழும்புகிறது. ஊரே கையால் வாயை பொத்துகிறது. சொல்லி வைத்த மாதிரி வீட்டின் பின்பக்க மரத்திலிருந்து அந்த பகல் பொழுதில்
கோட்டானின் அலறல். ஆனைமுடியாருக்கே அந்த சப்தம் பீதி தருகிறது. கோவிலை சுற்றி மூங்கில் வேலி, ஊற்றுவாய்க்காலிலும் அடைப்பு. கருப்பு சன்னதி முன்னால் கூட புதிதாய் ஒரு உண்டியல். ஜனங்கள் வந்து போக ஓரிடத்தில் மட்டும் சின்னதாய் ஒரு கதவு திறப்பு. கிழவியின் நாட்டாண்மை கொடி ஏற ஆரம்பித்து விட்டது. பூசாரிக்கு அழுகை வருகிறது. அண்ணாந்து ஆலமரம் பார்த்து விசும்புகிறார். கருப்பா, என்னையா இது சோதனை? நீ இருக்கியா இல்ல தூங்குறியா? அவர் கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி வெள்ள குதிரை இப்பொழுது வேலிக்கு வெளியே. பூசாரி அதை பார்த்து கை கூப்புகிறார். அது வேலி தடுப்பை உடைக்க ஆரம்பிக்கிறது. கனைப்பும் சீற்றமும் கர்ண கொடூரமாய் இருக்க மூங்கில் வேலி நொறுங்குகிறது. குழம்பு கால்களால் அது உதைக்கும் விதத்தில் அசுர ஆவேசம். செய்தி கிழவிக்கும் போகிறது. கிழவி ஆனைமுடியாரை பார்க்கிறாள். 1800 ரூபாய் செலவு செஞ்சு போட்ட வேலிய ஒரு கொழுப்பெடுத்த குதிரை நொறுக்கி பிடிச்சாம்ல. ஆன மொக்கம்மா என்ன சுட்ட துப்பாக்கியால அதனை சுட்டுட்டு வாரே. ஆத்தா, நான் இருக்கையில எதுக்கு அண்ணங்கிட்ட சொல்ற என்று கட்டையன் முன் வந்து அச்சதை போட்டுக்கொள்கிறான். துப்பாக்கியுடன் வேட்டைக்கு கிளம்பி விடுகிறான். ஆனால் எத்தனை சுற்றி வந்தும் அது கண்ணில் படவே இல்லை. ராசாத்தி மட்டும் பட்டாள். கொடூரமாக முறைத்தாள். பார்க்க கல்யாண பெண் போல் இருந்தாள். பொல்லாத நேரம் கட்டையனிடம் வாய் கொடுத்து விட்டாள். பூனை கண்ணை முடிக்கிட்டா பூலோகமாய் இருண்டிடும். எந்த மாப்பிள்ளையை எனக்கு கிடைக்க விடாம பண்ணினியோ அதே மாப்பிள்ள என் கழுத்துல தாலி கட்ட போறான். உன் கண் எதுக்க நாங்க வாழ்ந்து காட்டல என்று வீர சப்தம் எடுக்கிறாள். ஆனைமுடியார் குடும்பத்தை ஊரே இப்பொழுது ஒதுக்காமல் ஒதுக்கித்தான் வைத்திருக்கிறது. வேடிக்கை பார்க்கிறது. ராசாத்தியின் சப்தத்தை பார்த்து ஊரே சிரிக்கிறது. கட்ட போலே போய் ஒழுங்கா இனியாச்சும் ஆகிற காரியத்தை பாரு என்கிறது. ஊத்து தண்ணியை தடுத்து ஊர் வயிற்றில் அடிக்கலாம். ஆனா ஒரு கன்னி கல்யாணத்தை தடுத்து கெடுத்துடலான்னு மட்டும் நினைக்காத. கெடுத்துடலாம்னு என்கிற பதத்தை வெறியோடு பற்றி கொள்கிறது கட்டையன் மனது. ராசாத்தியும் கருப்பு கோவில் பக்கம்தான் போய்கொண்டிருக்கிறாள். கட்டையன் கை துப்பாக்கியுடன் அவள் போன திக்கில் பூனை போல செல்கிறான். கரட்டை எட்டி பிடிக்கும் முன் கடலை வயல் வரும். வயல் முடிந்து நிலப்பரப்பை கடந்து ஆவாரஞ்செடி புதர் காடும் ஆளுயிர நோனாமர கூட்டமும் இருக்கும். அது பார்க்க காடு போல இருக்கும். அதற்குள் நடப்பது வெளியே தெரியாது. ஊடே வகிட்டு எடுத்த மாதிரி ஒற்றையடி பாதை. அதில் தான் நடந்து சென்று கரட்டு அடிவாரத்தை பிடிக்க வேண்டும். ராசாத்தி அதில் தான் நடக்கிறாள். எதிர்படுகிறாள். விறகு பொறுக்கிய நிலையில் வரும் பிச்சம்மாள். எங்க தாயி? கோவிலுக்கு தான். தனியா போலாமா கண்ணு? சரி சரி, சீக்கிரமா போய் வா. வழி அனுப்பி தாண்டி நடப்பவள் எதிரில். இதென்ன வெறி கழுகாய் கட்டையன்? எலே, அந்த குட்டி போய்கிட்டு இருக்காளா? ஆமா, வச்சுக்கிறேன். இன்னைக்கு திண்டுக்கலானுக்கு முந்தி நான் தான் அவ முந்திய கிழிக்கணும். கொழுப்பெடுத்த கொம்பேறி. உக்கர புலம்பலோடு கட்டையன் ஓடவே ஆரம்பிக்கிறான். பிச்சம்மாளை பயம் பற்றி கொள்கிறது. விறகு கட்டை ஓரமாக கிடத்திவிட்டு நாய்க்கரை பார்க்க ஓடுகிறாள். அவள் போதாத நேரம் அவள் காலில் முள்ளாக ஏறுகிறது. கல்லுக்கும் முள்ளுக்கும் அஞ்சாத கால்கள்தான். ஆனால் இன்று ராஜ கருவேலி தைத்து நடுப்பாதத்தில் நரம்பிலேயே ஏறியதில் உயிர் போகிறது வலி. கெந்தி கெந்தி நடந்தாவது செல்ல பார்க்கிறாள். வேண்டாம் என்பது போல் ஊடே நுழைகிறது ராசாத்தியின் அலறல் குரல். முதலில் ஓங்கி ஒலித்த குரல் ஒரு கட்டத்தில் அடங்கி போய் விடுகிறது. சண்டாளன் நினைத்ததை முடித்து கொண்டு விட்டானா? பிச்சம்மாள் நினைத்தது சரி என்கிற மாதிரி வியர்வியை வழித்தபடி துப்பாக்கி கையோடு வருகிறான் கட்டையன். கெந்தி நடப்பவளை பார்த்து ஒருமுறை முறைக்கிறான். பின் கருவுகிறான். போப்புல போய் ஊர் புறா தம்பட்டம் போடு. கட்டையன் ராசாத்திய கெடுத்து விட்டான் என்று பஞ்சாயத்தை கூட்டு. ஊர் பஞ்சாயத்தும் கெடுத்தவன் தலையில தான் கெட்டவளை கட்டும். நேரா ஒரு விஷயம் கிடைக்காட்டி பொட்டச்சிங்க விஷயத்துல இப்படியும் ஒரு குறுக்கு வழி உண்டு. போய் ஊர் புறா தமுக்கு போடு. என் எதிர்க்க வாழ்ந்து காட்டுவாள் என்று என்கிட்டயே சொல்றாளே, இனி எப்படி காட்டுறான்னு பாக்குறேன். என் வீட்டு கொலையில சாணிதான் தட்டுவா. கட்டியனின் ஆவேசத்தை வெறிப்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை பிச்சம்மாளுக்கு. இந்த அசிங்கத்தை ஊர் முழுக்க சொல்லி ராசாத்தியின் மானத்தை காயப்படுத்துவதை விட, கட்டியன் எதிர்பார்க்கின்ற மாதிரி பஞ்சாயத்தை கூட்டுவதை விட ஒன்றுமே நடக்காத மாதிரி ஜீரணித்து விடுவது உத்தமம் அல்லவா? அதைத்தான் ஓடிப்போய் அலங்கோலமாக கிடக்கும் ராசாத்தியிடமும் கூறுகிறாள். ஆனால் ராசாத்தியின் முடிவோ வேறு விதமாக இருந்தது. விழுந்து விட்டது. அமாவாசை நாள். கருப்பை தேடி சுத்துப்பட்டு கிராமமே வரும். பூசாரி விறுவிறுவென்று நடந்து கொண்டிருக்கிறார். கூடவே கோழியும் கையுமாக சிலர், வெள்ளாடும் கையுமாக சிலர், வெண்கல மணியும் கையுமாக சிலர், அதிசயமாக வெள்ளி நாச்சியும் கூட ராஜேந்திரனுடன். பூசாரி நடுநடுவே அரோகரா கோஷம் போடுகிறார். அவர்களும் பதிலுக்கு அரோகரா போடுகின்றனர்.
எல்லோருமாக கோவிலை எட்டி விழுதுகளை உரசி நடந்து உள்நுழைந்த பொழுது உயிர்க்குலை நடுங்க விதிர்த்து போகின்றனர். கருப்பு சன்னதிக்கு நேர் எதிரில் விழுதில் வரிசையாய் ராசாத்தி, நாயக்கர், அவர் மனைவி அஞ்சுகம் மூவரும் தற்கொலை பிணங்களாய் வெள்ளினாச்சி பார்த்த கணத்தில் மயங்குகிறாள். பூசாரி கணபதி அம்பலம் வெட்டப்பட்ட மரமாய் விழுகிறார். ராஜேந்திரன் இமைக்கவும் மறந்த விழிகளோடு ஊரே சோக வெள்ளத்தில் 3 பேருடைய பிணங்களும் வீட்டு வாசலில் வரிசையாக கிடத்தப்பட்டிருக்கின்றன. எல்லாம் கூடி வரும்பொழுது எதனால் இப்படி செய்து கொண்டார்கள்? பார்ப்பவர் மனதில் எல்லாம் இதே கேள்விதான். ஆணைமுடியார் கூட ஒரு மாலையோடு வருகிறார். கூடவே வெள்ளியும் ராஜேந்திரனும். அவள் கண்களில் பெருகும் கண்ணீர் அவள் நிஜமாலுமே துக்கம் தாங்காமல் அழுகிறாள் என்பதற்கு நிரூபண சாட்சியாக நிற்கிறது. ராஜேந்திரன் ராசாத்தியின் போர்த்திய கோழி துணியை விலக்கி அவள் முகம் பார்த்து விசும்புகிறான். தேவரே, ஆனாலும் உங்க ஆத்தா செஞ்சது அடுக்காது. அந்த துக்கம் தாளாம தான் நாய்க்கர் இப்படி பண்ணிக்கிட்டாரு. கூட்டம் மெல்ல பேச ஆரம்பிக்கிறது. பூசாரி மட்டும் எதுவும் பேசவில்லை. தன் பெண்ணையே பறிகொடுத்து விட்ட மாதிரி கால் மாட்டில் அமர்ந்திருக்கிறார். அவர் மகள் அமராவதியும் அப்பாவுக்கு போட்டியாக. பூசாரி, இப்படி உட்கார்ந்திருந்தா எப்படி? நாயக்கர் உறவுக்காரங்களுக்கு சொல்லியாச்சு. இருந்தும் கொல்லி போட மகன் வரவேணாமா? ட்ரங்கால் போட்டு சிலோனுக்கு விஷயத்தை சொல்லியாச்சு. மவன் காசி வரணும், வந்துதான் பணத்தை எடுக்கணும். காட்டில் எரிப்புக்கு சொல்லிடவா? 1 பணமா 2 பணமா 3 இல்லை. இன்னைக்குன்னு பார்த்து நாராயணன் பொண்டாட்டி செவ்வந்தியும் போய் சேர்ந்துட்டா. வெட்டியானுக்கு வெள்ளாமை தான். 3 பேரையும் எந்த காரணம் கொண்டும் எரிக்கப்படாதாம். அவங்க குடும்ப வழக்கம் புதைக்கிறது தானாம். விவரமில்லாம பேசிக்கிட்டு பிணத்தை போட்டுக்கிட்டு நடக்கும் பரிவர்த்தனைகள் நடுவில் பிச்சைமால் மட்டும் ஏனேனோ பித்து பிடித்த மாதிரி இருக்கிறாள். பூசாரி அதை கவனிக்காமல் இல்லை. குறிப்பருந்து அவளை தள்ளி கொண்டு வந்து கேட்கிறார். ஏப்புல, ஏன் இந்த விசும்புற? நீ எதையும் மறைக்க பார்க்குற? பூசாரி, நான் எதையும் மறைக்க நினைக்கல. ஆனா மறைச்சாதான் அது ராசாத்தி மானத்துக்கு நல்லது. விவரமா சொல்லுப்புல. பிச்சைமால் சொல்லி நிறுத்துகிறாள். பூசாரியிடம் இப்பொழுது ஸ்தம்பிப்பு. பூசாரி, இதை பெருசுப்படுத்துறதால இப்போ ஆவ போகிறது ஒன்றுமில்ல. ராசாத்தி உசுரோடு இருந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சுனாலும் ஏதாச்சும் நியாயம் கேட்கலாம். இப்போ அதுக்கும் வழியில. வீணா அந்த பொண்ணு கெட்டொழிஞ்சாங்கிற பேர் தான் மிஞ்சும். பிச்சைமால் பொறுப்பாக பேசுவதில் பொருள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதற்காக அந்த கட்டையனை சும்மா விடுவதா என்ன? அடக்கி அடக்கி பார்த்து முடியாமல் ஆணைமுடியாரின் வீட்டுக்கே போகிறார். டேய் கட்டையா! கத்தும் கத்தலில் உத்தரத்து பொடி கூட உதிர்கிறது. மூவரனின் மரணம் கட்டையனை பீதியில் ஆழ்த்திவிட்டிருக்கிறது. கிழவியிடம் உளறியதில் அவளே அவனுக்கு சாராயத்தை வாங்கி ஊத்திவிட்டு படுக்க வைத்திருக்கிறாள். இப்பொழுது அவள் கூட சற்று சுருதி இறங்கிய நிலையில் மாடியிலிருந்து பூசாரியை பார்க்கிறாள். ஏ கிழவி, எங்க உன் மகன்? எதுக்கு கேட்குற? அவன் என்ன மனசுக்குள்ள தன்னை பெரிய ராஜேஷ் சலாபின்னு நினைச்சிட்டானா? அம்பலம், விஷயத்துக்கு வாடா. என்ன கிழவி, தெரியாத மாதிரி பேசுற? உன்னால நாயக்கர் மனசு தான் ஒடிஞ்சிச்சு. உன் மகனால அவங்க குடியே அழிஞ்சிருச்சு. ராசாத்தியை கெடுத்துவிட்டு எனக்கு என்னன்னு இருந்தா உற்றுவேனா? உள்ளே வாக்குவாதம் வலுக்கும் சமயம் வாசலில் வண்டியிலிருந்து உள் நுழைகிறார் ஆணைமுடியார். வெள்ளியும் ராஜேந்திரனும் உடன் உழுத நிலம் போல கிளர்ந்து போய் சோர்ந்தபடி நுழைகின்றனர். பூசாரி பேசியதை கேட்டு பலத்த அதிர்ச்சியை முகத்தில் காட்டுகிறாள் வெள்ளி. கணவர் பக்கம் திரும்புகிறாள். ஆணைமுடியாரிடமும் அதிர்ச்சிதான். பூசாரி, என்னையா சொல்ற? பொய் சொல்ல தேவரே, நடந்தது தான் சொல்றேன். கூப்பிடுங்க கட்டையனே, அவனையே கேட்டுருவோம். அவனை என்னடா அவனை? நான் சொல்லுதேன், என் மகனுக்கு ஒன்றும் தெரியாது. நம்பலனா இன்னொருக்கா அந்த அருவாலை கொண்டா சத்தியம் செய்து சொல்றேன். பூசாரிக்கு அந்த கணத்தில் உடம்பெல்லாம் நொறுங்கினது போல ஒரு சோர்வு. நெடு நேரத்துக்கு பேச்சே வரவில்லை. அவருக்கு மட்டுமா, தேவருக்கும் வெள்ளிக்கும் கூடந்தான். சில வினாடிகளுக்கு பிறகு வெள்ளி மட்டும் சுதாரிக்கிறாள். நேராக பூசாரியை பார்த்து நெடுஞ்சான் கிடையாக விழுகிறாள். விழுந்த நிலையிலேயே கேவுகிறாள். பூசாரி, இது உங்க கால் இல்ல, அந்த கருப்போட காலு. நடந்ததை நினைச்சா எனக்கே உசுர் கொலை நடக்குது. பொன்னாசையாலும் பெண்ணாசையாலும் மண்ணாசையாலும் ஒரு உயிருக்கு 3 உயிர் போயிருச்சு. இனி என் உயிர் இருக்கும் வரை ஒரு சின்ன தப்பும் வராம நான் பாத்துக்குவேன். முடியாட்டி நானும் அந்த மரத்து விழுதுல தொங்கிடுவேன். இப்பொழுதுக்கு எங்களுக்காக இல்ல, அந்த ராசாத்திக்காக நீங்க விஷயத்தை விழுங்கத்தான் வேணும். பூசாரி கீழே கிடக்கும் வெள்ளினாச்சியை தொட்டு தூக்குகிறார். கண்களில் பிரவாகமாக கண்ணீர். ஆத்தா, ஓம் புத்தி ஓம் புகுந்த வீட்டுக்கு இல்லாம போயிருச்சே. நம்ம சனத்துக்கு கொடுத்துதானே ஆத்தா பழக்கம், கெடுத்து பழக்கம் இல்லையே. அண்டினவங்களை காப்பாத்தி தானே ஆத்தா பழக்கம், ஏமாத்தி இல்லையே.
நீ சொன்ன மாதிரி இதை நான் விழுங்கலாம். ஆனா கருப்பு விழுங்குமா என்றால் சந்தேகம்தான் ஆத்தா. ஏதோ பெருசா நடக்க போகுது என்றால்தான் இப்படி தர்மபலி ஏற்படும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கருப்பை எதனால பொறுமையா இருக்கான்னு தெரியல. ஆனா அவன் பொங்கிட்டா 8 தலைமுறைக்கும் நீதி இல்ல, உன் மக்கள் இல்ல, அவனுடைய அடிமைகள் தான். ஞாபகத்துல வை. உங்களை ஒரு நூல்ல ஆட்டுவிக்கத்தான் போறான். என்ன பாடுபட போறீங்களோ? பூசாரி பேசின ஜோரில் வெளிக்கிளம்புகிறார். வெள்ளினாச்சி முதல் தடவையாக அனல் விழிகளோடு மாமியாரை நிமிர்ந்து பார்க்கிறாள். பேச்சியாலேயே அதை தாழ முடியவில்லை. எழுந்து போய் கதவை அடைத்து கொண்டு விடுகிறாள். அத்தியாயம் 22. ஒரு நாள் இருநாள் சிலோனிலிருந்து நாயக்கரின் மகன் என்ன காரணத்தாலும் வரவில்லை. வேறு வழி இல்லாமல் பூசாரியை முன்னின்று கண்மாய்க்கரை நிலத்தில் மூவரையும் போட்டு புதைத்துவிட்டு தலைமொழிகி திரும்புகிறார். ஊரே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்திய அடையாளமாக, அடே அப்பா, சமாதி முழுக்க எத்தனை எத்தனை மாலைகள். ஊர்காவலுக்கு என வந்திருக்கும் போலீஸ் கூட அந்த நாட்களில் கண்டும் காணாமல் ஒதுங்கி விடுகிறது. போஸ்ட்மார்ட்டம் அப்படி இப்படி என்று சட்டம் பேசினால் மொத்த ஜனமும் பீத்து போட்டு விடுவார்கள் என்கிற பயம். கூடவே இறந்த மூவரின் மேலும் அவர்களுக்கும் கூட அனுதாபம். மொக்கமாயன் நுழைந்ததில் இருந்துதான் எத்தனை எத்தனை திருப்பங்கள் மாற்றங்கள். அவனை கிழவி சுட்டுவிட்டாலும் மொக்கமாயன் தம்பி பிரம்மன் எந்த நிமிடமும் வரலாம் என்கிற பயம். பிரம்மன் கூட கருப்பு கோவிலில் சபதமெல்லாம் செய்திருக்கிறான் என்று தகவல் வேறு பரவிவிட்டது. கிழவியின் ரத்தம் குடிக்காமல் அவன் ஓயப்போவதில்லையாம். அதிலும் மொக்கமாயன் இறந்துவிட்ட 40 நாட்களுக்குள் அதை அவன் செய்ய போவதாக வேறு தகவல். இதனால் போலீஸ் தேவர் வீட்டையே அடிக்கடி சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது. கிழவியும் முன்போல் இல்லாமல் பயப்பட ஆரம்பித்து விட்டாள். சுருட்டாக ஊதி தழுகிறாள். மாடியை விட்டு கீழே இறங்குவதில்லை. கட்டியன் போய் நைஸாக பேச்சு கொடுத்து பார்க்கிறான். ஆத்தோ, என்னடா, அந்த பிரம்மன் பையன் எப்போ வருவான் எப்படி வருவான்னு தெரியலையே. அதனால உன் நல்லதுக்கு சொல்றேன், பேசாம நகை நட்டையெல்லாம் பேங்க் லாக்கர்ல வச்சுவிடாத்தா. அது என்னடா இது புதுசா லாக்கரு? பேங்க்ல பணம் போட்டு வைக்கிற மாதிரி நகையும் போட்டு வைக்கலாம், பாதுகாப்பாகவும் இருக்கும். கிழவி கட்டையனை ஒரு தினசாக பார்க்கிறாள். பின் மோவாயில் கை வைத்து அப்புறம் என்று கேட்கிறாள். குஸ்மு வேண்டாம், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என் நல்லதுக்கு சொல்றதெல்லாம் இருக்கட்டும், போய் உன் வேலையை ஒழுங்கா பாரு. எனக்கு எதை எங்க எப்படி வைக்கணும்னு தெரியும். கட்டையதேவன் கருவி கொண்டே நகர கிழவி தன் அரைக்கதவை இழுத்து மூடிக்கொள்கிறாள். ஜன்னலை எல்லாமும் இறுக சாத்திவிட்டு அறைக்குள் நெல் குதிரைக்குள் இருக்கும் தனது செல்வ பானைகளை மெனக்கட்டி வெளியே எடுக்கிறாள். அந்த நாளைய வெண்கல பானை தண்ணீர் குடம் தூக்குவது போல கணக்கிறது. ஒரு பானையா 2 பானையா, மொத்தமாய் 4 பானைகள். அத்தனையிலும் துருத்தலாய் பிதுக்கலாய் ஆபரணங்கள். கோலி பல்பின் மஞ்சள் ஒளிப்பட்டு சண்டி மின்னலாய் அள்ளி தெரிக்கின்றன. 8 கிராமத்து பெண்களின் கழுத்தில் தங்கியிருந்த நகைகள் கூட, ராசாத்தியின் புகைப்படத்தோடு கூடிய அவள் கழுத்து லாக்கெட் செயின் கூட அதில் அடக்கம். பவுண்ட் காசுகள் மட்டும் கூட 1000 இருக்கலாம். ஆசை ஆசையாய் விரல்களை காசு கூட்டத்துக்குள் விட்டு நெருடுகிறாள். சலபுல சலபுலவென்று சப்தம். அருகிலேயே மரபீரோ திறக்கிறாள். அவற்றில் எத்தனையோ கண்டாங்கி பட்டு. அதில் ஒரு புடவையை எடுத்து 4ஆக மடித்து தரையில் விரிக்கிறாள். பானைகளை தூக்கி நடுவில் வைத்து கட்டுகிறாள். கட்டிவிட்டு தூக்கி பார்க்கிறாள். முடியவில்லை. ஆயாசம் வேறு. உதறு சில வினாடிகளில் மொட்டையா, இலை மொட்டையா என்கிறது. ஆளை காணவில்லை போலும். வண்டிக்கார நாகுதான் ஓடி வந்தான். அரும்பு மீசை முகம், 18 வயதை கடக்காத இளமை, அழுக்கு லுங்கியும் கை வைத்த பனியனுமாய் அப்பாவி தோற்றம். கிழவி அவனையே சில வினாடி வெறுத்து பார்த்தவள் கிசுகிசு குரலில் கேட்கிறாள். கீழே யாரெல்லாம் இருக்காங்க? யாரும் இல்ல, வெள்ளி அத்தாச்சி மட்டும் அடுக்கலையில் இருக்காங்க. அப்ப வா, இந்த மூட்டையை தூக்கு. என்ன ஆத்தா இது? தூக்குடா, அப்புறம் கேட்கலாம். நாகு மூச்சு திணற தூக்குகிறான். மாடிப்படி இறங்குகிறான். வாசல் புறம் பெருமூச்சுடன் கடக்கிறான். ஓரமாய் கட்டையன் உபயோகிக்கும் ரேக்லா வண்டி. இலே, அந்த வண்டியில எடுத்து வச்சு கொஞ்சம் வைக்கல போட்டு மூடு பார்ப்போம் என்கிறாள் கிழவி. அவ்வாறே ரேக்லா அடுத்த நொடி நகர ஆரம்பிக்கிறது. கைவண்டி இழுக்கின்ற மாதிரி அதை இழுக்க ஆரம்பிக்கிறான். கடப்பாறை மண்வெட்டியை எடுத்து அவற்றின் மேல் வைக்கிறாள். சூரியன் மேற்கில் அமுங்க ஆரம்பிக்கிறான். விளையாடி கொண்டிருந்த ராஜேந்திரனும் ஒன்றும் புரியாமல் பார்க்க வண்டி நகர்கிறது. ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு நாகு மட்டும் தனியே ரேக்லாவை இழுத்தபடி வருகிறான். வெள்ளி பார்த்துவிட்டு கேட்கிறாள். ஏலே, எங்கே போயிட்டு வர? ஆத்தா ஒரு மூட்டையை வண்டியில போட்டு எடுத்து வாணுச்சு, அதான். என்னடா மூட்டை? ஆருக்கு தெரியும், ஆனா பொன பாரம். இப்ப எங்க அது? என்ன போக சொல்லிட்டு மூட்டைய தரையோடு தரையா போட்டு இழுத்துக்கிட்டு அது பாட்டு போகுது.
கூடவே மண்வெட்டி கடப்பாருங்கிற பாரம் வேற. வெள்ளினாச்சி அடுத்த நொடி புரிந்து கொள்கிறாள். வானம் கரிபூசி கிடக்கிறது. மேகப்போர்வையும் வேறு சேர்ந்து கொண்டதால நட்சத்திரங்களை கூட பார்க்க முடியவில்லை. கைத்தடி போன்ற தெருவிளக்கு கம்பங்களில் கூட 3க்கு 1 மட்டும் எரியும் நிலை. இந்த இரட்டில் கிழவி மூட்டையோடு எங்கு போயிருப்பாள்? மூட்டையிலும் என்ன இருந்திருக்க முடியும்? வெள்ளினாச்சி லாந்தரை தேடி எடுத்துக்கொண்டு ஊருக்குள் இறங்குகிறாள். நாகுவும் தொடர்கிறான், வழிகாட்டுகிறான். ரேக்லா போன பாதை முழுவதையும் காட்ட அது கண்மாய் பக்கமாய் போய் ஓரிடத்தில் நின்று விட்டது. அதன் பின் மூட்டையை கிழவி தரதரவென்று இழுத்து போயிருக்கிறாள். போன தடயமும் தெரிகிறது. தடயம் வீரபாண்டியன் கண்மாயில் முடிகிறது. கண்மாய் கரைவோரம் காய்ந்த நண்டு உடலின் கூடுகள். நடக்கையில நரநரக்கிறது. கண்மாயிலும் நீரின் அலை விளையாட்டு. அங்கே வழக்கமாய் தாண்டவராயனின் சட்டி பரிசல் நிற்கும். 6 சட்டிப்பானையை கவிழ்த்து போட்டு கழியால் இணைத்து கட்டி உருவாக்கிய ஒரு வகை சதுர மிதவை அது. அதன் மேல் அமர்ந்தபடி துடுப்பு போட்டுக்கொண்டு தாண்டவராயன் மீன்பிடிக்க செல்வான். பஞ்சாயத்தில் மீன்பிடி ஏலம் எடுத்தவன் இப்பொழுது அவனது அந்த சட்டி பரிசலை காணும். கிழவி அதில் ஏறி ஒருவேளை கண்மாயின் மறுகரைக்கு போய்விட்டாலோ? அத்தாச்சி, கிழவி வயசுதான் 60க்கு மேல. ஆனா அதுக்குள்ள இளவட்ட நினைப்பு தான் இருக்கு. சொல்றேன்னு கோவிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த பொறப்புல நான் இப்படி ஒரு கிழவிய பார்த்ததில்ல, பார்க்க போறதும் இல்ல. பக்கா பேய் கிழவி. வெள்ளினாச்சி அதன் பின் நெடுநேரம் அங்கு நின்று யோசித்துவிட்டு வீடு திரும்பினாள். வீட்டில் கிழவி, எங்கடி, நான் எங்க போயிட்டு வந்தேன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரியா என்கிறாள். ஆமா, நினைச்ச நேரத்துக்கு கண்ட இடத்துக்கு அதுலயும் மூட்டை முடிச்சோட போய் வந்தா என்ன அர்த்தம்? அடேங்கப்பா, ரோஷமோ, என்ன நேரா பார்க்கவே அஞ்சரை சிறுக்கி இப்ப தெனாவட்டா எதிர்கேள்வி கேட்கிறீங்களோ? இனி கேட்டாதான் இந்த குடும்பம் நிலைக்கும், இல்லாட்டி எல்லோருக்கும் சுடுகாடுதான். அப்போ கூட அங்க ஏன் நாட்டாண்மை தான், ஞாபகத்துல வச்சுக்கோ. கிழவியின் வக்கிரப்புக்கு நடுவில் ஆனைமொழியாரின் பிரவேசம். எலே, உன் பொஞ்சாதி கோடு தாண்டாடா, சொல்லி வை. என்னத்த அடக்கமா இருக்க சொல்லு. நீ அடங்கி பொட்டச்சாயிரு, பிறகு அவளையே சொல்லலாம். தேவரின் பதிலால் கிழவி மிரள, வெள்ளி சிலிர்க்க, ஐயா என்கிற குரலுடன் கைவசம் நோட்டுக்கட்டுகளுடன் நுழைகிறான் குமாஸ்தா குமாரவேலு. என்னையா? வரி ரசீது புத்தகமெல்லாம் வீட்டில் இருக்கு, எடுத்துக்கிட்டு போகணும்னு சொன்னீங்களே, அதான். அதை காலையில் வந்து எடுத்துக்கிட்டு போகப்படாதா? வெள்ளி, இந்த பையில அனுப்பிட்டு வந்து எண்ணெய் வச்சு விடுப்புல, நிறைய விஷயத்துக்கு தலைமுழுக்கு போட வேண்டியிருக்கும். பதில் யாருக்கு? கிழவிக்குமா? கிழவியின் நிக்கோட்டின் கரைப்படைந்த காவி பற்களில் இப்பொழுது நரநரப்பு. வாலே, சாடை பேசுறியா? இரு, சல்லி காசு இல்லாம உன்னை கிள்ளி ஆட வர்றேன் என்று கருவிக்கொண்டே மாடி ஏறுகிறாள். மணி 8 அடிக்கிறது. கேலண்டர் தாளில் வறண்டா காற்றுப்பட்டு சடசடப்பு. வெள்ளி சென்று கேலண்டர் பார்க்கிறாள். என்ன பார்க்குற? கண்ட நேரத்தில் என்ன வைக்கப்படாது, அதுலேயும் அப்பா அம்மா இருக்கிறவங்க என்று கூறிக்கொண்டே கேலண்டரை பார்ப்பவள் அன்று சூரசம்ஹாரம் என்று அறியும் பொழுது இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கெடிகார தினமும் ஆமோதிப்பு 7 மணியில் சப்திக்கிறது. பஞ்சாயத்து மணிக்குண்டு கூட டான் டானுக்கும் அந்த நொடி பொழுதில் எதிர்சாரியில் ஜனக்கூட்டம். டீ கடையிலும் மிக்சர் கடையிலும் சூப்பிலும் கொறித்தலிலும் ரசித்திருக்கும் வேளையில் ஹே என்று ஒரு சப்தம். அனைவரும் விதிர்த்து திரும்பி பார்த்தால் விளைத்த உடம்போடும் அவிழ்ந்த கூந்தலோடும் பூசாரி கணபதி அம்பலத்தான் அது. சாலை நடுவில் நாலாப்புற ஜனக்கூட்டமும் திரள அகட்டி விழிவிரித்து நுனிப்பாதத்தில் மட்டுமே உடம்பை நிறுத்தி கொண்டு எம்பி குதிக்கும் பந்து போல சொண்டு சொண்டு வந்து, பூசாரி என்னாச்சு ஒருவன் கேட்க, எலே சாமி வந்து அருள் இறங்குதுடா என்று இன்னொருவன் சொல்ல, கருப்பந்தாண்டா வந்திருக்கேன், பூஜையில பொங்க வச்சு ஆசையா கூப்பிட்டாலே அத்தினி சிலுவில வராத கருப்பு இப்ப ரோட்டுக்கே வந்துடுச்சே. ஆராய்ச்சி பண்ணாம நான் சொல்றதை கேளு. கல்லா இருந்த நான் இனி முள்ளாக போறேன், நல்லா இருந்த நான் பொல்லாங்கு பண்ண போறேன். ஏன் கருப்பா? ஏன்னா வெறு பயலுகளா, தப்பால நான் தகச்சு கிடந்தேன், பத்தினி சாபத்தால நான் நொறுங்கி கிடக்கேன். இனி நான் இங்க வைக்க போறதுதான் சட்டம், அடக்க போறேன் பார் பலர் கொட்டம். அந்த இரவு பொழுதில் பூசாரி உக்கிர புலம்பலில் இருந்த அதே துல்லித வினாடியில் மழை கூட வரலாம் என்பதற்கு அறிகுறியாக வானில் மின்னல், டிராகன் உருவம், ஊரின் ஈசான மூலையில் இடிக்குத்து. அர்ஜுனா என்று கூட்டம் காதை பொத்தி கொண்ட பொழுது முணுக்கென்று ஒழிந்து போனது மின்சாரம். கண்ணை கரித்தது பேரிருட்டு. ஊடே உழுக்கும் விதமாக இப்பொழுது குதிரை ஒன்றின் கணைப்பு சப்தமும் குளம்படி சப்தமும் கூட. பலார் என்று விசிறி எடுத்த மாதிரி ஒரு மின்னல் சொடுக்கு
அந்த அரைக்கால் நொடியில் குதிரையும் குதிரை மேல் ஒரு மனிதனும் தெரிகின்றனர். அவன் தலையில் செம்பட்டு உருமா, கண்ணிரண்டும் அனர்கங்கு, தோளில் மார்பில் பெருக்கல் குறியாக பூவாலை, கரத்தில் பலப்பல அரிவாள். கிளக் கிளக் கிளக். அவன் குதிரை மேல் சிட்டாக பறப்பதை அடுத்த மின்னலாய் அறிய முடிகிறது. ஏய் கருப்புசாமி, சாமியேதான், சாமியே கருப்பா. ஊரே சிலித்து நிற்கும் அந்த நொடிப்பொழுதில் தேவர் வீடு நீங்கி சாலையில் நடந்து கொண்டிருக்கிறார். கிளார்க் குமாரவேல் நாயக்கரை ஏமாற்றும் முயற்சியில் சாட்சி கையெழுத்து போட்ட துரோகி. அவன் காதிலும் குளம்படி சப்தம் கேட்கிறது. மை பூசிய இரவில் மழை விழத் தொடங்கிய ஈரக்குளிரில் ஆங்காங்கே எரியும் குடிசை விளக்கு ஒளிக்கசிவில் முடிந்து மட்டும் பார்க்கிறான். சப்தம் இப்பொழுது அவனிடம் சமீபிக்கிறது. அவனுக்கு அருகிலேயே, ஏய் யாராது இருட்ல குதிரை சவாரி செய்துகிட்டு? குமாரவேலு கடைசியாக பேசியது அதுதான். அடுத்த நொடி அந்த குதிரை மனிதனின் வீச்சறிவாளில் குமாரவேலுவின் தலை மட்டுமே தனித்துண்டமாகி ஒரு பந்து போல பறந்து பக்கத்து குடிசையின் வாசலில் போய் விடுகிறது. எதற்கோ கட்டுப்பட்டு கிடந்தது போன்று மின்சாரமும் திரும்பி வர எல்லார் எதிரிலும் இப்பொழுது அந்த குதிரை மனிதன் ஒரு சில நொடிகள் காட்சி தந்தபடி குதிரையை செலுத்துகிறான். இமைகள் உறைந்து போக மக்கள் பார்க்கின்றனர். முதல் பலி முடிகிறது. மகிழ்ச்சியில் வானத்திடம் திமிலோகம். அத்தியாயம் 23. வந்தது கருப்புதான். என்னால் நம்ப முடியல. சரி, எதுக்கு குமாரவேலை கொல்லணும்? யாருக்கு தெரியும்? அது சாமிக்கும் அவனுக்கும் தான் தெரிஞ்ச விஷயம். அட என்னடா நீ சாட்சி கழுத்து போட்ட பயலாச்சேடா. அப்ப மொட்டையனுக்கும் அதே கதிதானா? ஊரின் பேச்சு உண்மையாகியது. மொட்டையன் வேலையே வேண்டாம் என்று ஓடிப்போக உத்தேசித்து மூட்டை கட்டிவிட்டான். தோட்டக்காரன் மங்களமிட்டு நீங்க பாதியில் படுவேகமான நடையில் இரவென்றால்தான் ஆபத்து என்று பட்ட பகலிலே கிளம்பிவிட்டான். கப்பி சாலையில் இன்னும் ஒரு 100 மீட்டர் கடந்தால் போதும் தார் சாலை வரும். முக்கு புளியமரம் கீழ் பஸ் வந்து நிற்கும். ஏறினால் இடப்பக்கம் திண்டுக்கல், வலப்பக்கம் மதுரை. ஆனால் வந்து நின்றதெனவோ வெள்ளை குதிரை. குதிரை மேல் யாருமில்லாத நிலையில் குதிரையே மொட்டையனை பாடாய்படுத்துகிறது. ஓடத் தொடங்குகிறான். பயம் அவன் கால்களில் தீயை கொளுத்தி போட்ட மாதிரி தோன்றுகிறது. கண்மண் தெரியாத ஓட்டம். எந்த பஸ்ஸில் ஏற வேண்டுமோ அந்த பஸ்ஸின் சக்கரம் முன்னாலேயே விழுந்து இரத்த சகதியாகினான். பஸ்ஸில் இருந்த அனைவருமே துரத்தி வந்த குதிரையை பார்த்தார்கள். அது திரும்பி ஓடுகிறது. சோள கதிர்கள் ஊடே புகுந்து மறைந்தும் போகிறது. செய்தி தேவரை எட்டிய பொழுது உடம்பில் பனிக்கட்டி மாதிரி சில்லிப்பு. கட்டியன் மட்டும் நம்ப மறுத்து எகத்தாளம் செய்ய ஆரம்பித்தான். என்ன நீ என்கிறான். மப்பு குறையாமல் போய் ஒரு பெண்ணின் கையை பற்றி இழுத்த கரமே துண்டுபட ஓடியும் வருகிறான். இடியும் மழையும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று கும்மாளம் எடுக்கிறது. வானம் அறிவாள் மின்னலை காட்டி சபாஷ் கருப்பா என்று பாராட்டுகிறது. கருப்பின் நெருப்புத்தன்மை சுத்துப்பட்டு கிராமம் எல்லாம் பற்றி எரிக்கிறது. திரள் திரளாக ஜனக்கூட்டம். ஆண்டாண்டு காலமாக சட்டம் போட்டும் திட்டம் போட்டுமே சிரமப்பட்டு காத்து வந்த தர்ம நியாயங்கள் தலை நிமிர்ந்து நடக்கத் தொடங்க அநியாயம் பொட்டி பாம்பாகிவிட்ட நிலை. ஆனால் கிழவி மட்டும் அடங்கினது போல தெரியவில்லை. அவளை பிரம்மனும் விடுவதாக இல்லை. பிரம்மன் இப்பொழுது ஒரு உபாயம் செய்கிறான். அதன்படி ராஜேந்திரனையும் சிவகாமி நாச்சியையும் சாமர்த்தியமாக கடத்துகிறான். அண்ணி, சகுந்தலா வீடு வரைக்கும் போய் கோனா நோட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் என்று கிளம்பிய சிவகாமி ராஜேந்திரனையும் துணைக்கு அழைத்து செல்ல வழியிலேயே பிரம்மன் கோஷ்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் இருவரையும் கவர்ந்து செல்கிறது. அடர்ந்த வனப்பரப்பில் சுற்றிலும் கள்ளர் கூட்டம் சூழ அவர்களை வைத்துக்கொண்டு கிழவிக்கும் ஓலை அனுப்புகிறது. மகளும் பேரனும் ஒழுங்காக திரும்பி வர வேண்டுமானால் அத்தனை நகையும் ஒப்படைக்க வேண்டும் என்கிற நிபந்தனையுடன். கிழவி லட்சியமே செய்யவில்லை. பாசத்தை விட நகை பெரிது என்று கல்லாக நின்றாள். போலீஸ்க்கும் போய்விடக்கூடாது என்பது அடுத்த நிபந்தனை. வெள்ளி கருப்பை கட்டிக்கொள்கிறாள். சாமி, என் மகனை திருப்பிக் கொடு. மகளைப் போலத்தான் நாத்தியம் எனக்கு. தர்மராஜா நீங்கிறது நிசம்னா என் மக்கள் இன்னிக்கே வீடு வரணும். என்ன அதிசயம்! அவர்கள் வீடு திரும்புகிறார்கள், முகத்தில் மகிழ்வுடன். பிரம்மனும் போலீஸில் தானே சரண்டர் ஆகிறான். கேட்டால் கருப்பு இட்ட கட்டளை என்கிறான். இனி களவு புரிய மாட்டேன், திருந்தி வாழ்வேன் என்று சப்தம் செய்கிறான். இதெல்லாம் என்ன மாயமந்திரம்? பிரம்மனின் திருத்தம் போலீசாரியை வேக்க வைக்கிறது. கருப்பசாமிக்கு அது கூட சலாமிடுகிறது. தன் கட்டளைகளை அது பூசாரி மூலமே ஈடேற்றிக் கொள்கிறது. அதன்படி கருப்புக்கும் தர்ம நியாயத்துக்கும் எதிரான துரோகிகளுக்கு ஊரில் இடம் கிடையாது. அவர்கள் இறந்தால் சுடுகாட்டிலும் கூட இடம் கிடையாது. மலையாளத்தான் கரட்டு பந்திப்பாறைதான் அவர்களுக்கு. இதையெல்லாம் நம்ப மறுத்து இது
20ஆம் நூற்றாண்டு என்று வியாக்கணம் செய்த ஒரு பத்திரிகையாளனிலிருந்து பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவன் வரை எத்தனையோ பேரை கருப்பு பலி வாங்கிவிட்டது. அவர்கள் உடலை காக்கையும் கழுகும், கொத்தி பிங்க நரியும் நாயும், சுவைத்து விழுங்க கரட்டு பக்கம் காட்டு விலங்குகளின் ஆட்சி. நடந்த பலிகளிலேயே கொடூரமான பலி பேச்சு கிழவியுடையதுதான். வீட்டை விட்டு வெளிக்கிளம்பாமல் தனி அறைக்குள் ஒடுங்கி கிடப்பவளை ஒரு மின்னல் இழுத்து வெளியே விடுகிறது. இடிய மின்னலும் விழுந்த வீட்டில் வாழ்ந்தால் குடி விளங்காது என்கிற ஐதீக மரபுப்படி தேவரும் காசு தொப்பை விட்டு நீங்குகிறார். யார் போனாலும் நான் வரமாட்டேன் என்று கிழவி அடம் கட்டுகிறாள். அந்த வீடே கதி என்று கிடக்கிறாள். ஓர் இரவு புனுவென்று மழை தூறி கொண்டிருந்த அந்த இரவில் சாக்கை போர்த்தி கொண்டு எங்கு கிளம்புகிறாள்? கெந்தி கெந்திதான் நடக்கிறாள். கண்மாய் கரையே அடைகிறாள். சட்டி பரிசலும் காத்திருக்கிறது. ஏறி அமர்ந்து கொண்டு கண்மாயில் பலகை துடுப்பு போடுகிறாள். எங்கு போகிறாள் கிழவி? ஓ, அந்த மூட்டையை பதிக்க இடத்திற்கா? கிழவியின் போக்கை கண்மாய் கரையில் நின்று கொண்டு ஊர்க்காரன் ஒருவன் கூட கவனிக்கிறான். துணிந்து இறங்கி நீந்தி கிழவி போன பக்கம் போக துணிகிறான். சலசல என துடுப்பு சப்தத்துக்கு நடுவில் சட்டி பரிசல் சற்று தள்ளி மல்லாப்பு நீச்சல் போட்ட நிலையில் அவனும் பின்தொடர்கிறான். அதே சமயம் ஊரில் பெரும் சத்தத்துடன் தேவரின் புதிய வீட்டு வாசலில் பூசாரி வெள்ளி நாச்சி ஓடி வந்து காலில் விழுகிறாள். சாமி வந்துட்டியா? மகளே, ஒரு இழவெடுக்க தயாராயிரு. அதிர்கிறாள். சாமி, பதறாத. உன் மாமியார நான் காவு வாங்க போறேன். ஊர் சுடுகாட்டில் அவளுக்கு இடம் கிடையாது. காசு காரின்னு கர்மமும் செய்யாத. எள்ளுத்தனி தர்ப்பணமும் ஒன்றும் பண்ணாத. இவளுக்கு மறுபிறப்போ வனவாசமோ இல்லை, பேயாதான் அலைவா. ஆகையால புதைச்சிடு. அருள்வாக்கு கேட்டு ஆடிப்போய் ஊஞ்சலில் விழுகிறார் தேவர். தாய்க்காரி சாகும் முன்பாவது அந்த நகைப்பானை எங்கிருக்கிறது என்று தெரிந்து கொண்டு விடும் வேகத்துடன் காசு தொப்பு வீட்டுக்கு செல்கிறார். வீடே வெறிச்சென்று கிடக்கிறது. சர்வ பாகமும் திறந்து கிடக்கிறது. சுவர் பள்ளிகள் முன்பு சகட்டு மேனிக்கு தெரியும். கருப்பும் சுவர் கோழியும் கூட ஏகமாக தெரியும். இப்பொழுது ஒன்றையும் காணும். மாறா காசு தொப்பு வீட்டு ஊஞ்சலில் கிழவி மட்டும் ஆடிக்கொண்டிருக்கிறாள். ஆனைமுடி தேவரை பார்த்து குரூர சிரிப்பு. லேசாக காலை இடறுகிறது தேவருக்கு. வேட்டி தடுக்கல். குனிந்து நிமிரும் முன் ஊஞ்சலில் கிழவியை காணவில்லை. மின்னல் வேகத்தில் இறங்கி நகர முடியுமா என்ன? மாடிப்படிகளில் இப்பொழுது கிழவி ஏறுவது தெரிகிறது. ஆத்தோ, நில்லு. ஆமா, அந்த பொன்பானை பத்தி இப்போவாச்சும் சொல்ல போறியா இல்ல? தேவர் கேட்டபடி மரப்படிகளில் பின்தொடர கிழவி அறைக்குள் புகுந்து கதவை சாத்தி கொள்கிறாள். கதவை இடி இடி என்று இழுத்துக்கொண்டு உள்ளே போனால் ஆள் அரவமற்ற இருட்டு அவரை வரவேற்கிறது. எங்கே போனால் கிழவி? ஆத்தோ, ஆத்தோ, குரல் எதிரொலிக்கிறது. கீழே இப்பொழுது ஊஞ்சல் ஆடும் சப்தம். மேலிருந்தபடியே ஜன்னல் வழியாக பார்க்கிறார் தேவர். கீழே கிழவிதான் ஊஞ்சலில். ஹக்கென பயபந்து தேவரின் தொண்டையை அடைத்துக்கொள்ள மாடி ஜன்னல் வழியே வெளியேயும் பார்க்கிறார். மழை இரவில் வெள்ளி அலறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறாள். உடன் சிவகாமி. இங்கு இவர்கள் எதற்கு வருகிறார்கள்? அவர்களை பார்த்துவிட்டு திரும்பவும் கீழே ஊஞ்சலை பார்த்தால் ஊஞ்சலில் கிழவி இல்லை. தேவர் மலமளவென்று கீழிறங்குகிறார். வாசல் புறமாய் ஓடி வருகிறார். எதிரே வந்து அவர் மேல் மோதி விழுகிறாள் வெள்ளி. என்ன பிள்ளை, எதுக்கு இந்த வேகம்? ஐயோ, நான் என்னத்தை சொல்வேன்? பூசாரி வாக்குப்படி கருப்பு நம்ம கிழவிய பலி வாங்கிருச்சுங்க. உடம்பு இப்ப ஊர்காரட்டு பந்திப்பாறை மேல கிடக்குதுங்க. தேவர் பயந்து நடுங்கியபடி திரும்பி பார்க்கிறார். ஊஞ்சல் மட்டும் யாரோ அமர்ந்திருப்பது போல தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. வெள்ளி, நட. சிவகாமி, உன்னையும் தான். தள்ளிக்கொண்டு ஓடுகிறார். அப்படியே தீபந்த கூட்டமுடன் ஊர் ஒன்று திரள கரட்டின் பந்திப்பாறை மேலேயும் ஏறுகிறார். மழை விட்டு வானம் வெறித்து சந்திரனும் கூட கிழவி பந்திப்பாறையில் கிடப்பதை எட்டி பார்க்கிறான். தலை வேறு உடல் வேறாக கிழவி கிடக்கிறாள். ஊரே விதித்து போய் பார்க்கிறது. இந்த செய்தியை சொன்னவன் அதோ விளக்குகிறான். கிழவி கம்மால சட்டி பரிசல்ல எங்கிட்டோ போனுச்சு. நானும் பின்னாலேயே போனேன். மறுக்கரை ஏறினுச்சு. நானும் விடல. ஆனா என்ன அதிசயம், மறுக்கரை மேட்டு மேல கருப்புசாமி கையில அருவாளோட நெருப்பா நின்னுச்சு. கிழவி அரண்டு போயிட்டா. திரும்பவும் சட்டு பரிசலை ஏற பார்த்தா. ஆனா சாமி விடல. ஒரே போடு. தலை வேற உடம்பு வேறையா. அப்பால உடம்ப தூக்கிக்கிட்டு நடந்து இந்த காட்டு பக்கம் போனுச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓடி வந்து தேவர் வீட்டுல சொன்னேன். கிழவிய சாமி வெட்டினதை இப்ப நினைச்சாலும். கூட்டம் மெய்சிலிர்த்து கன்னத்தில் போட்டுக் கொள்கிறது. கூட்டத்தில் பூசாரியும் இருக்கிறார். தீபந்த ஒளிக்கு நடுவே கிடக்கும் கிழவியை பார்க்கும் பொழுதே உடம்பை ஒடுக்கி நிலைக்கிறார். நகை அலங்கார பூஷணியாக
ராஜ நடை போட்ட கிழவி, உறங்கும் பொழுதும் பட்டு உடுத்திய பகட்டுக்காரி இரத்த பிண்டமாய் கிடக்கிறாள். ஆனால் இறுதி வரை 1 மில்லிகிராம் தங்கத்தை கூட யாருக்கும் தரவில்லை. எங்கு வைத்திருக்கிறாள் என்றும் சொல்லவில்லை. பெத்துவிட்ட பாவத்திற்காக காசு தொப்பு வீட்டின் பின்னாலேயே அவளுக்கு சமாதியும் கட்டிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடக்கிறார் தேவர். ஆனால் என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் நீங்க எனக்கு கொடுக்க போற பரிசா நான் நினைச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.